Hi guys, welcome to Mupari Defense Academy. So SSC GD கான டாப் 50 क्वेश्चंस தான் பாப்பா சீரிஸா பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஜிகே க்கு ஒரு வீடியோ போட்டாச்சு. சோ அப்கமிங் வீடியோஸ்ல மேத்ஸ் கான வீடியோஸும் வரும். அதே மாதிரி இங்கிலீஷ் கான டாப் 50 क्वेश्चंसும் வரும். இப்போ நம்ம ரீசனிங் செக்ஷன் வர போறோம். சோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் மோஸ்ட் ஸ்கோரிங் செக்ஷன் அப்படினு பாத்தீங்கன்னா ரீசனிங் தான். சோ உங்களுடைய SSC GD உடைய ஸ்கோர் கார்டை வந்து கொஞ்சம் உயர்த்தி வைக்கிறதே, அதாவது ரைஸ் பண்றதுக்கே ஒரு முக்கியமான ஒரு செக்ஷனா எது பார்க்கப்படுதுன்னா ரீசனிங். பட் நம்ம ரீசனிங்ல என்ன தெரியுமா தப்பு பண்றோம்? எனக்கு வந்துருச்சு, எனக்கு ஒரு क्वेश्चन தெரிஞ்சிருச்சு, எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையை நம்ம மேல வைக்கிறோமே தவிர அந்த ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத நம்ம எங்கேயுமே வச்சுக்கிறது கிடையாது. காரணம் என்னன்னா, ஒரு செக்ஷனை எந்த அளவுக்கு நல்லா போட தெரியுதுன்றதை விட எந்த அளவுக்கு ஸ்பீடா வேகமா போட தெரியுதுன்றது இன்னொரு மேட்டர். சோ அப்ப ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு. சோ ரீசனிங் வருதே அப்படின்னு சொல்லிட்டு எக்காரணத்துக்கு ஒன்றும் பின்னாடி கை விட்டுறாதீங்க. நமக்கு மேக்ஸ் வரலன்னு சொல்லிட்டு மேக்ஸ் பின்னாடி போய்கிட்டு, ஜிகே வரலன்னு சொல்லிட்டு ஜிகே படிக்க போய்கிட்டு, இங்கிலீஷ்ல கொஞ்சம் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அது பின்னாடி எல்லாம் போனீங்கன்னா சோ அது பின்னாடி எவ்வளவுதான் ஓடி புரண்டாலுமே வரக்கூடிய ஒரு மார்க்கை ரீசனிங் ஈஸியா உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். ஆனா கடைசியில ரீசனிங்ல போயிட்டு லாஜிக்ல வந்து ரொம்ப நேரம் யோசிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. சோ அதனால ரீசனிங் டெய்லியுமே அப் டு டேட், அந்த எக்ஸாம் உனக்கு என்னைக்கு டேட் வருதோ சோ அந்த டேட் வரையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெய்லியுமே ஒரு 20 அல்லது ஒரு 40 क्वेश्चंस அது பிராக்டிஸ் பண்ணுங்க. பிகாஸ் அந்த ஸ்பீட் உனக்கு கடைசி வரையும் வரணும். அப்படி வந்தா மட்டும் தான் ஒரு ரீசனிங் செக்ஷனா உன்னால ஒரு 15 to ஒரு 18 மினிட்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த செக்ஷனுக்கு நீ கான்சென்ட்ரேட் பண்ணி போக முடியும். சோ அப்போ ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறவங்களுக்கு ஸ்பீடுன்றதுமே ஒரு ஃபேக்டர் தான். அந்த ஃபேக்டரையுமே யாரையுமே விட்டு கொடுக்க கூடாது. சோ அப்படி ஸ்பீடுன்ற ஃபேக்டரை வந்து ரொம்ப முக்கியமா பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? சோ क्वेश्चन தயவு செஞ்சு சொல்ற ரீசனிங் क्वेश्चंस வந்து பெருசா தான் இருக்கும். சோ அதெல்லாம் படிக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு क्वेश्चन பார்க்கும்போது இட்ஸ் அனாலஜி क्वेश्चन, ஒரு ஒத்தத்தன்மை क्वेश्चन. இது இதனோட சம்பந்தப்பட்டதுன்னா இது இதனோட சம்பந்தப்பட்டது. தேவையில்லாம இவ்வளவு பெரிய கண்டென்ட்டை படிச்சு டைம்ல வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு क्वेश्चन பாத்தீங்கன்னா இட்ஸ் an analogy question. இப்போ நான் இதை தமிழ்லயே வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிகாஸ் சோ மச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்றோம், மொத்தம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். சோ இப்போ வந்து பாக்குறாங்க மெகாலயா வந்து ஷில்லாங்னு கொடுத்துருக்காங்க. அப்ப மேகாலயாவோட கேபிட்டல் என்ன? ஷில்லாங். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷில்லாங் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் மேகாலயா. அப்ப கேரளா எதோட சம்பந்தப்பட்டதுன்னா ஈஸியான ஒரு ஆன்சர். இந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்றதுக்கு என்ன பொறுத்தவரை 5 to 6 செகண்ட்ஸ் தான் ஆகுமே. செகண்ட்ஸ் நான் சொல்றது, ஓகேவா? சோ விவிபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வோட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் நாளைக்கு ஓட் போட்டீங்கன்னா தெரியும்ல. சோ அது கூட உனக்கு 7 செகண்ட் வரையும் உனக்கு நிற்கும் அந்த காகிதம் கூட. ஆனா இது நமக்கு 6 செகண்ட் கூட இல்ல, அதை விட கம்மியா ஒரு 5 செகண்ட்ல இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். அப்ப கேபிட்டல் எல்லாமே கேபிட்டல்ஸ் படிச்சுக்கோங்க. ஏன்னா கேபிட்டல்ஸ் கண்டிப்பா நமக்கு உதவும். சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அந்த கேபிட்டல்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் அந்த கேபிட்டல்ஸ், அதை பார்த்து வச்சுக்கோங்க நல்லது. இப்ப பனாஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஸ்டேட்டோட கேபிட்டல்? கோவா. சரிங்களா? அதே மாதிரி சென்னை வந்து நமக்கு தெரியும் நம்மளுடைய தமிழ்நாடு. பெங்களூர் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா. சரிங்களா? சோ இது எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஆனா இதெல்லாம் ஈஸியான ஒன்று. ஆனா நமக்கும் சில கஷ்டமா வைப்பாங்கல்ல. இப்ப நான் உங்களை கேட்டுட்டு போறேன், இட்டாநகர். ஓகேவா? சோ இட்டாநகர் எதனோட கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இட்டாநகர். சரிங்களா? இட்டாநகர் எதனோட கேபிட்டல்? சோ ஒரு क्वेश्चन கேட்டுட்டு போலாம். நம்மள பொறுத்தவரை எந்த அளவுக்கு இதுவும் அட்டென்ட் பண்றோம் அதே அளவுக்கு வேகமா அட்டென்ட் பண்ணணும். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் சீரிஸ். இப்ப இதுக்கெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்களா? பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு நம்பர் சீரிஸ் क्वेश्चन. அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி போடணும். சோ நம்பர் சீரிஸ்ல அவங்க என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுவியா? சோ ஃபர்ஸ்ட் நம்பர் சீரிஸை பொறுத்த வரையும் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஜிக்கே டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். இப்ப இந்த ரெண்டு நம்பருக்குமே பார்க்கும்போதே தெரியுது எனக்கு 20 டிஃபரன்ஸ். ஏன்னா 60ல இருந்து 83 போயிருக்கா, 63 83 20 வித்தியாசம். அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம். 7ல 3 போச்சுன்னா 4, 2ல 2 போச்சுன்னா 0 தான் வரும். சோ 4 தான் வித்தியாசம் இந்த ரெண்டு நம்பருக்கும். அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கும் 5ல 7 போகாது, 15ல தான் 7 போகும். அப்ப இங்க ஒரு கடன் கொடுத்துட்டேன். அப்ப இங்க 15 இருக்கு. 15ல 7 போச்சுன்னா 8. கடன் கொடுத்ததுனால இங்க 2 தான் இருக்கு. 2ல 2 போச்சுன்னா 0. சோ அப்ப 4 டிஃபரன்ஸ் 8 டிஃபரன்ஸ். அப்ப அடுத்த டிஃபரன்ஸ் என்ன வரும்? அதுக்கு அடுத்த டிஃபரன்ஸ் என்ன வரும்? சோ 4 8. எனக்கு 4வது வாய்ப்பாடு உடனே ஞாபகம் வருது. 4 8 ஆயிருக்கு. 8க்கு அடுத்து 12, 12க்கு அடுத்து 16, 16க்கு அடுத்து 20. 4வது வாய்ப்பாடு இதுதானே. அப்ப 8க்கு அடுத்து 12னா இதோட 12 கூட்டினா இங்க இருக்கிற நம்பர் வந்துரும். சோ இங்க இருக்கிற நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு 35ஓட 12 கூட்ட போறேன். 5 ஒரு 2 7, 3 ஒரு 1 4. சோ 47. 47 இருக்கா ஆன்சர்ல? இருக்கு. சோ 47ஓட 16 கூட்டினீங்கன்னா உனக்கு கண்டிப்பா 63 வரும், டெஃபினட்டா வரும். சோ ஓகேவா? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 47. அவ்வளவுதான். அப்ப டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாலே நம்பர் சீரிஸ்க்கு மேக்ஸிமம் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அப்போ உனக்கு ஒரு நம்பர் சீரிஸ் क्वेश्चन பார்க்கும்போது முதல்ல டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க. ஏன்னா இங்க எல்லாமே வித்தியாசம் குறைவா இருக்கு. ஒரு 23ன்ற நம்பர் 107 தான் மாறி இருக்கும்போது கண்டிப்பா டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ்ல ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்து 3வது क्वेश्चन வந்து இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்பாங்கல்ல. ஏன்னா நான் வெர்பல் ரீசனிங்னு சொல்லிட்டு படத்தை வச்சு கேட்கக்கூடிய ஒரு கேள்வியில இதுல இருக்கக்கூடிய படம், இதுல எந்த படம் அதுல வந்து இருக்கு காமிக்கும் போது ஒரு படம் கொடுத்துட்டான், இந்த 4 துண்டுல ஏதோ ஒண்ணு அதுல இருக்கு அப்படின்னா எனக்கு பார்க்கும் போதே தெரியுது இது கண்ணை உறுத்துதா, அதே மாதிரிதான் அதுவும் கண்ணை உறுத்துதா. அப்ப இங்க இருக்கிற ஷேப் பாருங்க அப்படியே இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த ஷேப் தான் அந்த ஷேப், அந்த ஷேப் தான் இந்த ஷேப். அப்ப டி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஷேப் தான் வந்து அந்த படத்துல எம்பர்ட் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் உள்ள உட்கார்ந்து இருக்கு. சோ இது எல்லாமே வந்து உனக்கு ஒரு பார்க்கும்போது கண்ணால அப்சர்வ் பண்ணும்போது ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ள கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு क्वेश्चन தான்.
சரிங்களா? அடுத்து fourth question, இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் question. இஃப் இன் கேஸ் உனக்கு இது கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு லாஸ்டா கூட வந்து பாத்துக்கோ, இல்லையா அப்பயே அப்ரோச் பண்றதுன்னா உங்க விருப்பம். இப்ப எந்த ரெண்டு சிம்பிள்ஸ் நீ மாத்துறது மூலமா இந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது இங்க ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன். இப்ப நான் இதுல என்ன ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா, எப்பவுமே என்ன பொறுத்தவரையும் வகுத்தல் கரெக்டா ஆகுதா. இப்போ 56 11 சாரி 561 11 வகுக்க முடியுமானா வகுக்க முடியும். ஏன்னா 561ன்றது பெரிய நம்பரா பாக்காதீங்கம்மா. இப்ப 56 பாருங்க, வெறும் 56 பாருங்க, அதுக்குள்ள 55ன்னு ஒரு நம்பர் இருக்கு. 56க்கு முன்னாடி நம்பர் 55. அந்த 55 11 வகுக்க முடியுமா? டெஃபினட்டா வகுக்க முடியும். சோ 55 11 வகுத்துட்ட உடனே மீதி 1 தான் இருக்கும், அது 11. அப்போ மீதி 1 தான் இருக்கும், அந்த 1 பக்கத்துல இருக்க 1ஓட சேரும் போது 11, அந்த 11 11 வகுக்க முடியும். அப்ப இதை கண்டிப்பா வகுக்க முடியுதுன்னா வகுத்தல மாத்திர மாதிரி ஆப்ஷனே இருக்காது, அப்பயே முடிஞ்சிருச்சு. அப்போ வகுத்தல வச்சிருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வராது, ஏன்னா அதுவே வகுக்க முடியுது. அப்ப வகுத்தல வச்சிருக்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வராது. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் நீ செக் பண்ணாலே முடிஞ்சிருச்சு, சரியா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் செக் பண்றேன் இந்த சமன்பாட்டுல, சரிங்களா? சமன்பாட்டுல நான் என்ன செக் பண்ண போறேன்னா ஏ ஆப்ஷன் செக் பண்ண போறேன். 561 வகுத்தல் 11. இங்க கூட்டல் குறியும் பெருக்கல் குறியும் இடத்த மாத்த சொல்றாங்க. அப்ப பெருக்கல் குறி இருக்க வேண்டிய இடத்துல கூட்டலையும் 22, கூட்டல் குறி இருக்க வேண்டிய இடத்துல பெருக்கல் குறியும் போட்டு -25. இந்த சமன்பாட்டை பண்ணா 158 வருதான்னு செக் பண்ண போறோம். பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் வகுத்தலாம், அடுத்தது பெருக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வகுத்தலாமா? 56ல எத்தனை 11 இருக்குன்னு சொன்னா 5 11. சோ 56 அடிச்சா 5, மீதி 1 இருக்குன்னு சொன்னா அந்த 1 இங்க 11 ஆயிடுமா? அப்ப 11ல எத்தனை 11 இருக்கும்? 1. அப்ப இதை அடிச்சு கொடுத்தா தட் மீன்ஸ் இந்த 561 11 அடிச்சு கொடுத்தா 51 வந்துச்சு. அடுத்தது கூட்டல் குறி அப்படியே போட்டுக்கிறேன். இப்ப 22 6 பெருக்கலாம். 2 12, 1 ரிமைண்டர். திருப்பி 2 12, அந்த 1 கூட்டினா 132 -25. இவ்வளவுதாங்க. இதை பண்ண 158 வருதான்னு செக் பண்ணிடலாமாங்க? சோ இது ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கூட்டிட்டு அதை கழிக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கூட்டலாமா? 2 1 3 3 ஒரு 5 8 1 183 25 158 கேக்குறாங்க. சோ 183ல இருந்து 25 போச்சுன்னா 13ல 5 போச்சுன்னா 8, 7ல 2 போச்சுன்னா 5 1 158 வந்துருச்சா விடை? அவ்வளவுதான். அப்ப எந்த சமன்பாடு வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷனே வந்துருச்சு இந்த கேள்விக்கு ஆன்சர். புரிஞ்சுச்சா? 4வது கேள்வி ஓவர். அடுத்து 5வது கேள்விக்கு போயிடலாம். சோ 5வது கேள்வி ஒரு பகடை கணக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த பகடையில என்ன கேட்டிருக்காங்கன்னா 6ஓட எதிரில என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கடைசியில மட்டும் பாருங்க, பகடை கொடுத்தாலே கடைசியில தான் பார்க்கணும். 6ஓட எதிர்க்க என்ன வரும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப முதல் பகடையில 6 3 2ன்னு இருக்குமா முதல் பகடையில? ரெண்டாவது பகடையில 6 4 1ன்னு இருக்கு. அப்ப இந்த இரண்டு பகடையிலும் பொதுவா இருக்கக்கூடிய எண் எதுன்னு பாத்தீங்கன்னா 6 தான், சரிங்களா? இந்த ரெண்டு பகடையிலும் பொதுவா இருக்கக்கூடிய எண் 6. அப்ப அதை வச்சு கடிகார திசை சுத்தலாமா? ஃபர்ஸ்ட் பகடையை சுத்துங்க. 6 2 3 கடிகார திசைமா 6 2 3. அடுத்த பகடை சுத்துங்க. 6 1 4 சுத்திட்டேனா? இப்ப 2க்கு நேரா 1 இருக்கிறதுனால 2ஓட எதிர்பக்கம் 1, 3க்கு நேரா 4 இருக்கிறதுனால 3ஓட எதிர்பக்கம் 4. ஆனா 6க்கு நேரா 6 இருக்கிறதுனால 6 எதிர்பக்கமா இருக்க வாய்ப்பு இல்ல. மறைஞ்சு ஒரு நம்பர் இருக்கும்ல, ஒரு பகடைன்னு எடுத்துக்கிட்டா மொத்தமா 6 பக்கம் இருக்கும். அந்த 6 பக்கத்துல உனக்கு 5 பக்கம் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு பக்கம் மறைஞ்சிருக்கு. அது எத்தனாவது பக்கம் பாத்தீங்கன்னா 5வது பக்கம். அந்த 5வது பக்கம் தான் உனக்கு எதோட எதிர்பக்கமா இருக்கும்? 6ஓட எதிர்பக்கமா இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன? 5. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 2 டைஸை வச்சே நான் அதை வந்து என்ன பண்றேன், கடிகார திசையில சுத்தி கண்டுபிடிச்சிட்டேன். இதுல ரூல் நம்பர் 1 அப்ளை பண்ற மாதிரியும் இருக்கு, பார்க்கலாம். பட் யாரா ஃபாஸ்ட் முக்கியம். அடுத்து இது ஒரு கோடிங் டிகோடிங், இதெல்லாம் ஈஸியா எழுதிடுவீங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கிளாரெட், CLARET, எது கேக்குறாங்களோ அதை எழுதிக்கோங்க. அதை இங்க பாருங்க டக்குன்னு. இப்ப இந்த பக்கெட்ன்ற வார்த்தையில தான் சி இருக்கு. சி 3வது லெட்டரா? அப்ப 3வது லெட்டர் இருக்க பிளஸ். அப்ப பிளஸ்ல தான் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகணும்னா இது ரெண்டும் கிடையாது. உடனே ஒன்னு பார்த்த உடனே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்க. ஸ்பீட் ரொம்ப 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 முக்கியம். அடுத்து எல் கேட்டிருக்காங்களா? எல் எங்க இருக்கு? டேபிள்ல இருக்கு. சோ முன்னாடி இருக்கானா ஹாஷ், அப்ப பிளஸ் ஹாஷ். ஓகே, அது எல்லாத்துலயுமே போகுது. தேர்ட் ஆப்ஷன் கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. ஏவை என்னன்னு கோட் பண்ணிருக்காங்க? அட். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பி ஆப்ஷன் இது கிடையாது. முடிஞ்சுச்சா? அப்ப 3 வார்த்தை கண்டுபிடிக்கிறதுனால நம்ம ஈஸியாவே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அந்த கொஸ்டினை. சோ ஈஸி. அடுத்தது போலாமா? 7வது கொஸ்டின். 7வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா CE. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர். இது 4 லெட்டர் காம்பினேஷனா கொடுக்கும்போது நம்ம 4 லெட்டரையும் உட்காந்து பொறுமையா பாக்குறதா இருந்தா பார்க்கலாம். பட் நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் CE அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. சிக்கு அடுத்து டின்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு இ கொடுத்திருக்காங்க. இக்கு அடுத்து அப்ப எஃப்ன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு இங்க என்ன கொடுத்திருப்பாங்க? ஜி. அப்ப விடுபட்ட இடத்துல வர வேண்டிய முதல் லெட்டர் ஜி. அப்போ சி ஆப்ஷன் போயிடுச்சா?
போயிடுச்சு, இந்த ஆப்ஷன் போயிடுச்சு. இப்ப நீங்க உடனே செகண்ட் லெட்டர் கண்டுபிடிக்க ஓடவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிட்ட இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. அந்த ரெண்டு ஆப்ஷன்லயுமே செகண்ட் லெட்டர் எக்ஸ், அந்த ரெண்டு ஆப்ஷன்லயுமே தேர்ட் லெட்டர் ஒய். அப்போ தேவையில்லாம நான் செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் தேட வேண்டாம், ஏன்னா ரெண்டு ஆப்ஷன்லயுமே அது காமனா இருக்கு. அப்ப ஃபோர்த் லெட்டர் பாருங்க, இங்க ஜே இருக்கானா, கே விட்டுட்டு எல், எம் விட்டுட்டு என் எழுதி இருக்கணும். அப்ப இங்க வர வேண்டியவன் என்ன, ஓ கிடையாது, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதானே. அப்ப எப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. நான் இப்ப இந்த ரீசனிங் டாப் 50ல கத்து தர்றது எப்படி உன்னுடைய ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணி எப்படி அந்த ஆப்ஷனை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதை தவிர லாஜிக்ஸ் எல்லாம் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஓகேவா? சோ லாஜிக்ஸ் இங்க மேட்டரே கிடையாது. இட் டசன்ட் மேட்டர். ஓகேவா? ஏன்னா நீ நல்லா படிச்சிருப்ப, என்ன விடவே ஸ்பீடா கூட போடலாம். சோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ, அவ்வளவுதான் சொல்றேன். சரியா? அடுத்தது 8வது क्वेश्चन. அகைன் ஒரு நம்பர் சீரிஸ் क्वेश्चन. நம்பர் சீரிஸ் क्वेश्चन அப்படின்னும் போது ட்ரை டு டேக் தி டிஃபரன்ஸ் னு சொல்லிட்டேன். 115, 102, 107, 94, 99 கேள்விக்குறி. சோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சோ 15 102 ஆயிருக்கு. சரியா? 5ல 2 போச்சுன்னா 3, 11ல 10 போச்சுன்னா 1, 13 தான் டிஃபரன்ஸ். அடுத்தது வரலாமா? பார்த்தா இது என்னடா குறைஞ்சு ஏறி இருக்கு, ஏறி இருக்கா? 102 குறைஞ்சு ஏறி இருக்கா? உடனே இந்த மாதிரி வந்த உடனே உஷாராயிடுங்க, அந்த லாஜிக் கொஞ்சம் வேற. என்ன சார் லாஜிக் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகுதுனால ஆல்டர்னேட் சீரியஸ். இப்ப இதுக்கும் இதுக்கும் பாருங்க, இதுக்கும் இதுக்கும் பாருங்க, இதுக்கும் இதுக்கும் பாருங்க, இதுக்கும் இதுக்கும் பாருங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, 115 ஏன் 107 மாறணும் அது யோசி. 115க்கும் 107க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா -8. 8 கழிக்கிறதுனால இங்க வந்திருக்காங்க. 107ல இருந்து 99 போங்க, -8. அப்ப இதுல இருந்து 8 கழிச்சா இந்த நம்பர், இதுல இருந்து 8 கழிச்சா இந்த நம்பர்னு வந்திருக்கு. அப்ப 102 ஏன் 94 மாறணும்னா அகைன் என்ன பண்ணிருக்காங்க, -8. அப்ப 94ல 8 கழிச்சீங்கன்னா 4 ஒரு போயிடும், அங்க 1 போயிடும். அப்ப இங்க என்ன வரும்னா 86 வரும். 94ல 8 போச்சுன்னா என்ன வரும், 86. ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. 86. சரியா? அவ்வளவுதான். சரியா? இந்த மாதிரி ஏறி இறங்குச்சுனாலே சீரியஸா ஆல்டர்னேட்டா பாருங்க. அடுத்து இதுவும் ஒரு அனாலஜி क्वेश्चन தான். தேவையில்லாம இவ்வளோ பெரிய क्वेश्चन படிக்காதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அனாலஜி क्वेश्चन. பெனால்டின்றது இப்படி மாறி இருக்கு. அப்ப நான் பார்க்கும் போதே ஒரு ஐடியா கண்டுபிடிப்பேன். பி கியூவா மாறி இருக்குன்னா பி கியூ, பிக்கு அடுத்த லெட்டர் கியூ. இ எஃப்ஆ மாறி இருக்கு, அடுத்த லெட்டர் என். ஓவா மாறி இருக்கு, அடுத்த லெட்டர். உடனே எல்லாத்தையுமே பார்க்காதீங்க. அப்படி எங்கன்னா வருதுன்னா ஆப்ஷன் டிஃபர் ஆச்சுன்னா பாத்துக்கலாம். இப்போதைக்கு 3 லெட்டர் அடுத்த லெட்டர் இருக்கிறதுனால நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, நர்வஸ். உடனே நர்வஸ் ஆகக்கூடாது, அந்த கேள்விக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். நர்வஸ். சரிங்களா? சோ மொத்தமா இருக்கிறத பார்த்துட்டு அடுத்த லெட்டர் போடுங்க. எண்ணுக்கு அடுத்த லெட்டர் ஓ. ஓல தான் ஆப்ஷன் தொடங்கணும்னா ஒரே ஆப்ஷன். எல்லாமே நெக்ஸ்ட் லெட்டர் மேபி செக் பண்ணிக்கோ. ஈக்கு அடுத்த லெட்டர் எஃப், ஆருக்கு அடுத்த லெட்டர் எஸ், டபிள்யூ, பி, யூவி, எஸ்டி வந்துருச்சா? சோ அடுத்த லெட்டர்ஸ். அப்ப எல்லாமே +1 கான்செப்ட்ல வந்திருக்கு. அப்ப அடுத்த லெட்டர்ஸ் வந்துச்சு. சோ முடிஞ்சிருச்சு. அடுத்தது 10வது क्वेश्चन. 10வது क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா அகைன் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இங்கிலீஷ் மீடியம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் தமிழ் மீடியத்துல தான் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ மேல இதை வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ABCDEF மற்றும் G ஆகிய 7 பேர் ஒரு வட்டமேசையை சுற்றி மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். அப்ப 7 பேர்மா 7 சீட் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7. சரிங்களா? எல்லாருமே ஃபேசிங் டுவர்ட்ஸ் தி சென்டர், அதாவது மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். சரியா? ஃபர்ஸ்ட் க்ளூ படிக்கலாம். ஏ என்பவர் சிக்கு உடனடி வலதுபுறத்திலும் மற்றும் டிக்கு உடனடி இடதுபுறத்திலும் அமர்ந்துள்ளார். அப்ப ஏன்ற ஒருத்தன் தான். அந்த ஏன்ற ஒருத்தன் சியோட ரைட் சைட்லயும் டியோட லெஃப்ட் சைட்லயும் உடனே உட்கார்ந்துருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சியை உட்கார வச்சா சியோட ரைட் சைட்ல யாரை உட்கார வைக்கலாம், ஏ. அப்ப நான் எல்லா சீட்டுமே காலியா தான் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சி இங்க போடுறேன். சரிங்களா? சியோட ரைட் சைடு எதுமா, இந்த பக்கம். சோ சியோட ரைட் சைட்ல ஏ. இதே ஏ டியோட லெஃப்ட் சைட்ல உட்கார்ந்துருக்கான். புரியுதா சொல்றது? ஃபர்ஸ்ட் குள்ள உட்கார வச்சது ஏன்ற ஒருத்தர் சியோட ரைட் சைட்ல உடனேவும் டியோட லெஃப்ட் சைட்ல உடனேவும் இருக்கான். முடிஞ்சுச்சா? அடுத்தது ஜி என்பவர் சிக்கு உடனடியாக இடதுபுறத்திலும், சியோட இடதுபுறத்துல யாரு, ஜி. அப்ப ஜி இங்க உட்கார்ந்துட்டான். சரியா? மற்றும் எஃப்க்கு உடனடி வலதுபுறத்திலும் இருக்கிறார்கள். இந்த ஜி இருக்கான் பாரு, இவன் சியோட உடனடி இடதுபுறத்திலையும் எஃப்க்கு உடனடி வலதுபுறத்திலையும் இருக்கான். அப்போ ஜி சிக்கு லெஃப்ட்ல, எஃப்க்கு ரைட்ல. முடிஞ்சிச்சு. இன்னும் 2 சீட்டு காலியா இருக்கு. இ என்பவர் எஃப்க்கு உடனடியாக இடதுபுறத்திலும், அப்ப இ வந்து இந்த எஃப்ஓட உடனடியான இடதுபுறத்துல இருக்கார். அப்ப இ இங்க. சரிங்களா? அப்ப மீந்தது யாரு, பி. அவனை தான் போட்டு, அவன வேற விதி இல்ல. அவங்களே க்ளூலையும் கொடுத்துட்டாங்க, பிக்கு உடனடி வலதுபுறத்திலும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பியோட உடனடி வலதுபுறத்திலும் இ இருக்கான். அப்ப இ வந்து எஃப்க்கு லெஃப்ட், பிக்கு ரைட். அப்ப பி இங்க தான் உட்காந்து அவன். அஃப்கோர்ஸ் முடிஞ்சிருச்சு.
இது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே இல்ல, பக்கத்து பக்கத்துலயே உட்காந்தாங்கன்ற விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா ஏ மற்றும் பிக்கு உடனடி அருகில் உள்ளவர் யார்? ஏவுக்கும் பிக்கும் அருகில் இருப்பவர் யாருன்னா யாரு? சாட்சாத் நம்ம டி தான். அப்ப டி தான் அவங்க ரெண்டு பேருக்கும் உடனடியாக பக்கத்துல இருப்பவங்க. முடிஞ்சிருச்சா? அப்ப ஆன்சர் டி. அடுத்தது அகைன் ஒரு லெட்டர் சீரிஸ் வந்திருக்கு. எம் இங்க என்ன வரும்னு தெரியல. ஓகேவா? இங்க கியூ, கியூக்கு அடுத்தது ஆர்ன்ற ஒரு லெட்டர் விட்டுட்டு இங்க எஸ் எழுதிருக்காங்களா? அப்ப ஒரு லெட்டரை விட்டுட்டு தான் எழுதிருக்காங்கன்னும் போது எம்முக்கு அடுத்து என்னன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு இங்க என்ன எழுதிருக்கணும்? ஓ. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓல தொடங்கணும். முடிஞ்சுச்சா? ரெண்டு ஆப்ஷன் கேன்சல். இந்த ரெண்டு ஆப்ஷன்லயும் பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் சேம். அப்ப தேர்ட் லெட்டர் தான் டிஃபர் ஆகுது. அந்த தேர்ட் லெட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு அகைன் நீங்க பாருங்க ஐ, ஜேன்ற ஒரு லெட்டர் விட்டுட்டு கே, எல்ன்ற ஒரு லெட்டர் விட்டுட்டு எம். அப்ப ஒரு லெட்டர் தான் விடப்பட்டிருக்கு. அப்ப இங்க இ இருந்துச்சுன்னா எஃப்ன்ற ஒரு லெட்டர் விட்டுட்டு இங்க ஜி இருந்திருக்கணும். அப்ப ஆன்சர் ஓபிஜியூ. ஓகேவா? ஓபிஜியூ. முடிஞ்சுச்சா? அப்ப சி ஆப்ஷன். அடுத்து 14வது क्वेश्चन. இது வந்து ஒரு டபா ஃபிகர் சீரிஸ் क्वेश्चन. சோ இந்த ஃபிகர் சீரிஸ் क्वेश्चन பார்க்கும்போது நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்காங்கல்ல இந்த ஒரு லைன், இதெல்லாம் அப்சர்வன்ஸ் தான். ஒரு ரொம்ப கிளியரா அப்சர்வ் பண்ணணும். அந்த சட்டையில இருக்கக்கூடிய மணிகளை எண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் we are not in abacus class. நம்ம abacus classல இருக்கோம் அந்த சட்டையில இருக்கக்கூடிய மணி எண்ணி கணக்கு போட்டு சொல்றதுக்கு. சோ நம்ம abacus classல இல்ல, இந்த பாயிண்ட்ல இருக்கும். இந்த பாயிண்ட் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப இந்த பாயிண்ட் பாருங்க, இங்க இருக்கிற பாயிண்ட் இப்படி ஃபோல் ஆயிருக்கா? திருப்பி அகைன் பாருங்க ஒரு கிளாக் வைஸ்ல தான் ரொட்டேட் ஆயிருக்கு. திருப்பி கிளாக் வைஸ்ல பாருங்க கீழே வந்திருக்கு. திருப்பி இப்படி வந்திருக்குன்னா அகைன் கிளாக் வைஸ்ல அந்த பாயிண்ட் மேல போகணும். அப்ப இங்க மேல வந்திருக்கணும். சோ அப்ப இருக்கிற மாதிரியே ஒரிஜினல் ஃபிகர் தான் ஃபைனலாவும் வந்திருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் இது ரெண்டும் இருக்கு. ஆனா இந்த ரெண்டுமே அதே மாதிரி இருந்தாலும் அந்த மணி இப்ப பாருங்க அந்த சட்டையில இருக்க மணி இங்க ரெண்டு இருக்கா? இங்க ரெண்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு? ஒண்ணுதான் இருக்கு. அப்ப இந்த மாதிரி படமே தான் நீங்க வரணும். அப்ப ஏ ஆப்ஷன்ல இருக்கிறது தான் கரெக்ட். அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்க மாதிரி படமே தான் உனக்கு லாஸ்ட்லயும் வரணும். அதனால ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட வச்சு அது எப்படி ரொட்டேட் ஆகுதுன்றதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். லாஸ்ட் அந்த சட்டையில மணியை பார்த்துட்டேன். ஓகேவா? ஏ ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா மிரர் இமேஜ்க்கான क्वेश्चन தான். மிரர் இமேஜ்ல மேக்ஸிமம் வேர்டிங்ஸ் தான் கேக்குறாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்ச நேரம் உட்கார வைக்கலாமா. ஆனா இது எல்லாமே கொஞ்சம் நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு பேப்பர்ல எழுதிட்டு திருப்பினீங்கன்னா மிரர் இமேஜ்க்கான ஆன்சர் வந்துரும். சோ இங்க நான் பார்க்கும் போதே தெரியுது y வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும். சோ இந்த y வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த இருக்கிற y பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடுவேன். சரியா? ஒரு ஆப்ஷன்ல பாருங்க y வந்து கேப்ஸ் y இருக்கு. கேப்ஸ் y தானே வராது. ஆனா இங்க இருக்கிற y இப்படி வரவே வாய்ப்பு இல்ல. அப்போ ஒரு ஆப்ஷன் கேன்சல். சோ அந்த மாதிரி பார்த்துட்டே வாங்க. ஏதாவது ஒரு லெட்டர் உங்களுக்கு சேஞ்ச் ஸ்லைட்டா சேஞ்ச் ஆகுதுன்னா இங்க பாருங்க எஸ் பெருசா இருக்கு. இங்க இருக்கிற எஸ் இங்க இருக்கிற எஸ் சிறுசா இருக்கு. அப்ப இது கேன்சல் ஆயிடும். அப்ப இது ரெண்டுத்துக்கும் பார்த்துனே வரேன். IGLOHC இங்க பாருங்க P வந்து கேப்ஸ் P இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கிற P தானே வரும். சோ இந்த ஸ்மால் P வர வாய்ப்பே இல்லை. அப்ப இதுவும் கேன்சல். சோ இந்த மாதிரி கம்பேரிசன் ஆப்ஷனுக்குள்ள பார்த்தாவது எலிமினேட் பண்ணிடுங்க. ஏன்னா டைம் ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு 20 to 25 செகண்ட்ஸ் போட்டோம்னாலே அது டைம் வேஸ்ட் என்ன பொறுத்தவரையும். சரியா? அடுத்து 14வது क्वेश्चन. சோ 14வது क्वेश्चனும் அகைன் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் மீடியம் क्वेश्चन வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் தமிழ் மீடியம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ தமிழ் மீடியம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இங்க உங்களுக்கு வந்து ABCDEFG ஆகிய 7 பேர் ஒரு நேர் வரிசையில் வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். they are facing north. அதுதான் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். சோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம எத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்க, எந்த மாதிரியான அமைப்புல உட்கார்ந்திருக்காங்கன்றத தான் ஃபர்ஸ்ட் நோட் டவுன் பண்ணணும். இப்போ இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தது வந்து அதே 7 பேர் தான், பட் சர்க்குலர் ஃபேசிங்ல இருந்தாங்க. இது ஸ்ட்ரைட் லைன்ல இருக்காங்க. அப்ப டைரக்டா ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. ஸ்ட்ரைட் லைன் போட்டோனே 7 கோடு போட்டுருங்க. சரியா? இப்ப 6 கோடாச்சா 7 கோடா முடிஞ்சிருச்சா? சோ they are facing என்னது? நார்த். நான் இப்போ உங்களுக்கு ஆரோ மார்க் போடுறேன். பட் ஆரோ மார்க் போடணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க கான்செப்ட்ல கிளியரா இருந்தீங்கன்னா சரிங்களா? இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏ என்பவர் வரிசையினுடைய மையத்தில் அமர்ந்திருக்கிறார். மையம் என்றால் என்ன? சென்டர். அப்ப 7 பேர் கொண்ட ஒரு சீட்டிங்ல சென்டர்ன்றது இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 டிராப் ஆயிட்டு இந்த சென்டரா வர்றது ஏ. ஓகேவா? அப்ப ஏ என்பவர் வரிசையினுடைய மையத்தில் அமர்ந்திருக்கிறார். ஜி மற்றும் இ வரிசையின் முனைகளில், தட் மீன்ஸ் எண்ட் ஆஃப் த லைன்ல வந்து யார் இருக்காங்கன்னா ஜியும் ஏயும் இருக்காங்க. இப்போ அவங்க ஏ வந்து சென்டர் சொன்னதுனால எனக்கு ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா சென்டர் சீட்ன்றது இங்க ஒண்ணுதான். அதனால ஏ நீங்க பிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா ஜியும் வரிசையினுடைய கார்னர்ஸ்ல இருக்காங்கன்னா எந்த கார்னரும் நான் தெளிவுபடுத்தல. இங்க ஜி இருந்து இங்க இ இருந்திருக்கலாம், இல்ல இங்க ஜி இருந்து அங்க இ இருந்திருக்கலாம். அதனால எனக்கு 2 ஆப்ஷன் இப்ப போதா. சோ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இங்க ஜியையும் இங்க இயையும் வச்சுக்கிறேன். சோ இதே லைனோட மேல இங்க இயையும் இங்க ஜியும் வச்சுட்டு அகைன் ஏவை வந்து மிடில்ல போட்டுக்கிறேன்.
இப்ப ரெண்டு பாசிபிலிட்டி, மேல ஒரு பாசிபிலிட்டி எடுத்துட்டு போறேன், கீழே ஒரு பாசிபிலிட்டி எடுத்துட்டு போறேன். எதுல அடுத்தடுத்த க்ளூல வந்து ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி கேன்சல் ஆகுதான்றத செக் பண்ணிக்கலாம். அப்ப ஜியும் ஈயும் வரிசையினுடைய கார்னர்ஸ்ல இருக்காங்க. சோ இதுவரையும் முடிச்சிட்டேன் க்ளூ. அடுத்தது பி என்பவர் ஏவின் உடனடி இடதுபுறத்தில் இருக்கிறார். அப்போ பி வந்து ஏவோட லெஃப்ட் சைடுல உடனடியா இருக்கார். அப்ப ஏ இங்க தானே கான்ஸ்டன்ட், ஏவோட பிளேஸ் ஃபிக்ஸ்ட் இல்ல. அப்ப ஏவோட லெஃப்ட் சைடுல யாருன்னு பாத்தீங்கன்னா பி. அப்ப பி இங்க தான் வரணும். முடிஞ்சுச்சா? ஏவோட லெஃப்ட் சைடுல பி. அடுத்தது எஃப் என்பவர் ஜியின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். எஃப் என்பவர் ஜியோட வலதுபுறத்துல. இப்ப பாருங்க ஒரு பாசிபிலிட்டி கேன்சல். எதுனா மேல இருக்கிறது. ஏன் மேல இருக்கிறது கேன்சல் ஆச்சுன்னா இங்க ஜிக்கு ரைட் சைடே கிடையாது. எங்கன்னா சீட் இருக்கா? இல்ல. அப்ப ஜிக்கு ரைட் சைடே இல்லாத இது கேன்சல் ஆகுது. கீழே தான் ஜியோட ரைட் சைடுல யாரு இருக்கா? எஃப் இருக்கா. சரிங்களா? இப்ப எனக்கு டக்குன்னு கொஸ்டினை தான் பார்க்க தோணுது. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க பாரு. ஜிக்கும் பிக்கும் இடையில் உள்ளவர் யார்? ஜிக்கும் பிக்கும் இடையில் உள்ளவர் யார்? இங்கே முடிஞ்சிச்சு. எனக்கு பாக்கி 2 சீட் உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. பட் நான் உட்கார வச்சிடுறேன். டி என்பவர் ஈக்கு உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்ப டின்ற ஒருத்தன் ஈயோட இடது பக்கத்துல இருக்கான். அப்ப ஈயோட இடது பக்கத்துல யாரு? டி. மீந்தது சி தான். அவன் தான் இங்க உட்கார்ந்துருக்கணும், வேற விதி இல்ல. அதுதான் அவங்க சொல்றாங்க. சி என்பவர் ஈக்கு இரண்டாவது இடதுபுறத்தில் இருக்கிறார். ஈயோட இரண்டாவது இடதுபுறம். முதல் ரெண்டாவது இடதுபுறத்துல சி இருக்காங்க. அப்ப இந்த அரேஞ்ச்மெண்ட் கரெக்ட், மேல போனது தப்பு. இப்ப நம்மள கேட்டிருக்க கேள்வி ஜிக்கும் பிக்கும் நடுவுல யாரு கேட்டிருக்காங்க? எஃப். சோ ஆன்சர் ஆப்ஷன் என்ன? எஃப். முடிஞ்சதா? அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி ஒரு டிக்ஷனரி இது கேட்பாங்க. இந்த மாதிரி டிக்ஷனரி இதெல்லாம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து கிளியரா அப்சர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல எல்லாத்துலயுமே ஐஎன் 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 ஐஎன். அதை வச்சு எதனா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. சோ தேர்ட் லெட்டர் பாருங்க. தேர்ட் லெட்டர் எஸ், தேர்ட் லெட்டர் இ, தேர்ட் லெட்டர் எஸ், எஸ் டி. ஏபிசிடில உங்கள யார் முதல்ல வருவா? டி தானே முதல்ல வரும். அப்ப 5வது வார்த்தை தான் முதல்ல வரணும். அப்ப 5ல தான் தொடங்கணும். எல்லா ஆப்ஷனுமே 5ல தான் சார் தொடங்குது. சரி, டில வர வார்த்தை கேன்சல். அடுத்தது ஏபிசிடி டிக்கு அடுத்து யார் வருவா? இ. அப்ப 5க்கு அடுத்தது 2. 5க்கு அடுத்தது 2 எங்க? ஒரே ஆப்ஷன் தான். முடிஞ்சிச்சு, பினிஷ். பாக்கி எந்த ஆப்ஷனும் கிடையாது. க்ளோஸ். சரிங்களா? சோ வேகம், பிராக்டிஸ், ஸ்பீட் பண்ணுங்க. அப்பதான் இன்க்ரீஸா இருக்கும். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் டைம் கன்சியூமிங் கொஸ்டின். நான் வந்து அகைன் சொல்றேன், இதுல கொஞ்சம் நேரம் எடுத்துக்கத்தான் செய்யும். அந்த நேரத்தை நீங்க தான் கரெக்டா உபயோகப்படுத்திக்கணும். இது வந்து ஒரு கோடட் பிளட் ரிலேஷன். சோ இந்த ரத்த உறவு முறையவே வந்து ஒரு கோடிங்கா கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்க சார்ட் அவுட் பண்ணணும். சோ நான் கீழே வந்து வரைஞ்சு காமிக்கிறேன். இப்போ அட்டுனா என்ன சொல்றாங்க? சகோதரி. அண்டுனா என்ன சொல்றாங்க? சகோதரர், பிரதர். ஆஷ்னா என்ன சொல்றாங்க? மனைவி, ஒய்ஃப். கேப்னா என்ன சொல்றாங்க? தாய், மதர். பிளஸ்னா என்ன சொல்றாங்க? தந்தை, ஃபாதர். இப்போ இங்க நமக்கு ஒரு பெரிய சமன்பாடு கொடுத்திருக்காங்க. இந்த சமன்பாடுக்கு நீ ஒரு ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிட்டு எது சரியானது அல்ல, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம கொஸ்டின் அரைகுறையா படிச்சுட்டு which of the following is not correct ன்னு கேட்டிருப்பாங்க. நம்ம கரெக்ட்னு நினைச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே கரெக்டா இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறது அவசரத்துல. அவங்க எது சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. எது சரியானது அல்லனா அவங்க எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க. அப்ப அவங்க கேட்கறது ராங். போட்டுடலாமா? அப்ப இதை ஃபர்ஸ்ட் இந்த ஃபேமிலி ட்ரீயை வந்து சார்ட் அவுட் பண்ணிடலாம். எப்பவுமே இந்த கொஸ்டினை நான் சார்ட் அவுட் பண்ணும்போது பேக்வர்ட்ல தான் போவேன், லாஸ்ட்ல இருந்து தான் போவேன். இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? சிம்பிள் கேப். அப்ப கேப்னா என்ன அர்த்தம்? தாய். அப்ப கியூவோட அம்மா யாரு? எச். அந்த முன்னாடி இருக்கவங்க அந்த தொடர்பு, அந்த ரிலேஷன். அப்ப இங்க கேப்னா தாயின்றத குறிக்குது. அப்ப கேப்னா தாய்னா கியூவோட அம்மா எச். அப்ப கியூவுக்கு ஒரு தாய் இருந்திருக்காங்க. அந்த தாய் யாருன்னு பாத்தீங்கன்னா எச். எச் வந்து மைனஸ். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? அட்டு. அட்டுனா என்ன? சகோதரி. எச்சோட சகோதரி கே. எச்சோட சகோதரி, சகோதரினா என்னது? மைனஸ்மா, சிஸ்டர். சகோதரி நான் இங்கிலீஷ்ல எழுதிட்டேன், சிஸ்டர். அப்ப இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. அந்த எச்சுக்கு ஒரு புள்ள இருக்குது, அது கியூ. புள்ளன்னா நான் வந்து பையன் டிக்ளேர் பண்ணல, பொண்ணுன்னு டிக்ளேர் பண்றேன். ஒரு குழந்தை, எச்சோட குழந்தை கியூ. சரிங்களா? அடுத்தது என்ன சிம்பிள்? கேப். கேப்னா அகைன் அம்மா. அப்ப கேவுக்கு அம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா சி. கேவோட அம்மா யாரு? சி, தாய். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. எச்சும் கேவும் யாருக்கு பிறந்தது? சிக்கு பிறந்தது. சி தான் உங்களோட அம்மா. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? சீக்கிரம் வாங்க. அண்டு. அண்டுனா என்ன? சகோதரர். அப்ப சியோட சகோதரர், சியோட பிரதர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு? ஜி. ஜி வந்து சியோட பிரதர். பிரதர்னா ஆன், அதனால பிளஸ் போட்டுக்கிட்டேன். சரிங்களா? பிரதர். சியோட பிரதர் வந்து ஜி. அடுத்தது என்ன சிம்பிள்? ஆஷ். ஆஷ்னா என்ன? மனைவி. ஆஷ்னா என்ன? மனைவி. அப்போ எம் வந்து மனைவி. யாருக்கு மனைவி? ஜிக்கு மனைவி. எம் வந்து ஜியோட மனைவி, வைஃப். அப்ப இவங்க 2 பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி.
சரிங்களா? கணவன் மனைவி, ஜியும் எம்மும் கணவன் மனைவி. அடுத்தது என்ன சிம்பிள் வருது? கேப். கேப்னா என்ன? தாய். அப்ப எம்மோட தாய் யாருன்னு பாத்தீங்கன்னா, எம்மோட தாய் யார்? அந்த தாய் டி. சரிங்களா? டி வந்து தாய் மைனஸ், எம்மோட தாய் வந்து டி. லாஸ்ட் வருது பிளஸ் எக்ஸ். அப்போ டீக்கு ஒரு அப்பா இருக்காரு, டீக்கு ஒரு அப்பா இருக்காரு, அவர் தான் எக்ஸ். அப்பான்னும் போது என்னது? பிளஸ். சரிங்களா? அப்ப பாருங்க, இது ஒரு பெரிய பல ஜெனரேஷன் உள்ள ஒரு குடும்பம். எக்ஸோட பொண்ணு டி, அந்த டீக்கு பிறந்தது எம், அந்த எம் கல்யாணம் பண்ணிக்கிறது ஜி, அந்த ஜியோட சகோதரி சி, அந்த சிக்கு ஒரு குழந்தை இருக்கு கேவும் எச்சும், அந்த எச்சுக்கு ஒரு குழந்தை இருக்கு கியூ. இவ்வளோ பெரிய குடும்பம். இதுல இதை வேற நான் கண்டுபிடிக்கணுமா? ஃபர்ஸ்ட் எது சரியானது அல்லன்னு தான் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஜி என்பவர் டீயின் மருமகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரங்க? இந்த ஜி இருக்குல்ல, இந்த ஜி இது டீயோட மருமகன் சொல்லியிருக்காங்க. ஆமாமா, டீயோட குழந்தையான எம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆண், அப்ப மருமகன். சரியா இருக்கு. அப்ப இது சரி. உடனே இப்படிதான் போட்டுறக்கூடாது சரின்னு. அவன் சரியானது அல்லன்னு கேட்டிருக்கான். அடுத்தது ஜி என்பவர் கேவின் தந்தை. இந்த ஜி என்பவர் கேவோட தந்தையான்னு கேட்டிருக்காங்க. மாமாப்பா, தாய் மாமாப்பா. கேவோட அம்மா யாரு? சி. அந்த அம்மாவோட பிரதர் தான் ஜி. அப்ப தாய் மாமன், தந்தைன்னு உறவு முறையே தப்பு பண்ணிட்டாங்க. அப்ப இதுதான் சரியானது அல்ல. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இது பி. முடிஞ்சிச்சா? மத்த ரெண்டும் கரெக்டா தான் இருந்திருக்கும், அது தப்பானதுனால. சரிங்களா? அடுத்தது வந்து உங்களுக்கு கேட்டிருக்கிறது ஒரு சிலாகிசம் கொஸ்டின். சிலாகிசம் இஸ் வெரி மஸ்ட் ஈஸியஸ்ட் கொஸ்டின் டு சால்வ். ஆனா நீங்க கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா எடுத்துக்காம கொஞ்சம் பிராக்டிஸ் நிறைய பண்ணுங்க. சிலாகிசமும் ஈஸி. நான் தமிழ்ல வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ வந்து தமிழ்ல வச்சுட்டு பாருங்க. முதல்ல அறிக்கைகளை பத்தி படிக்கிறேன். அறிக்கைகளை வச்சு நான் வெண்படத்தை வரைய போறேன். முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க? சில கணினிகள் தொலைபேசிகள் ஆகும்னு கொடுத்திருக்காங்க. அப்போ கணினி, சில கணினிகள் என்ன? தொலைபேசி. சரிங்களா? சில கணினிகள் தொலைபேசிகள் ஆகும். அனைத்து தொலைபேசியும் கால்குலேட்டர். எல்லா தொலைபேசியும் எதுன்னு பாத்தீங்கன்னா கால்குலேட்டர். சரிங்களா? எல்லா தொலைபேசியும் எது? கால்குலேட்டர். அனைத்து கால்குலேட்டரும் ஐபேட். அப்ப எல்லா கால்குலேட்டரும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐபேட்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. அப்ப இதுதான் அந்த அறிக்கைகளுக்கான வெண்படம். சரிங்களா? சில கணினிகள் தொலைபேசிகள், அனைத்து தொலைபேசியும் கால்குலேட்டர், அனைத்து கால்குலேட்டரும் ஐபேடுகள். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் முடிவு பாருங்க. சில ஐபேடுகள் கணினி ஆகும் சொல்றாங்க. சில ஐபேடுகள் கணினி ஆகுமா? ஐபேடும் கணினியும் டச் ஆயிருக்கா? ஆகிருக்கு. அப்ப சில ஐபேடுகள் கணினி ஆகும்னா முடிவு ஒன்று சரி, அதுல தவறு இல்லை. அடுத்தது அனைத்து கால்குலேட்டரும் தொலைபேசி ஆகும். எல்லா கால்குலேட்டரும் தொலைபேசிக்குள்ள இருக்கா? இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கால்குலேட்டர் வெளியில இருக்கான், தொலைபேசி உள்ள இருக்கான். ஆனா அனைத்து கால்குலேட்டரும் தொலைபேசிகள் சொல்லிட்டாங்க. எல்லா கால்குலேட்டரும் தொலைபேசி இல்ல, சில கால்குலேட்டர் வேணா தொலைபேசியா இருக்கு. அப்ப இங்க அனைத்தும் கொடுத்தது தப்பு. அப்ப இரண்டாவது முடிவு தப்பு. அடுத்தது சில ஐபேடுகள் போன்கள் ஆகும், அதாவது தொலைபேசிகள் ஆகும் சொல்றாங்க. சில ஐபேடுகள் தொலைபேசி. இங்க போன்கள்னு பாக்காதீங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதையே பாருங்க, தொலைபேசி. சரிங்களா? சில ஐபேடுகள் தொலைபேசி ஆகுமானா மேல இருந்து கீழே வந்தா சில சொல்லலாம். அப்ப இதுவும் ட்ரூ, அப்ப இதுவும் ட்ரூ. சரிங்களா? அப்ப 1 மற்றும் 3 மட்டுமே பின்பற்றப்படுகின்றன. முடிவு 1 மற்றும் 3. அப்ப இரண்டாவது முடிவு தப்பு, ஒன்றாவது முடிவு மூன்றாவது முடிவு மட்டும் சரி. சரிங்களா? அடுத்தது அகைன் ஈக்குவேஷன்ல சிம்பிள்ஸ் மாத்திரம். எந்த ரெண்டு சிம்பிள்ஸை மாத்துறதுனால இந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டா பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ பார்ப்போம். நம்மள பொறுத்தவரையும் இந்த வகுத்தல்ல வந்து பண்ணணுமா கரெக்டா? இப்ப 4 3ஆல வகுக்க முடியாது. கரெக்டா? 4 வந்து ப்ராப்பரா என்ன பண்ண முடியாது, 3ஆல வகுக்க முடியாது. அப்ப வகுத்தல்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. எல்லாத்துலயும் வகுத்தல் இருக்கு. அப்ப இதை மட்டும் சாரி, வகுத்தல கண்டிப்பா மாத்தி ஆகணும். ஆமா இல்ல, வகுத்தல மாத்தி ஆகணும். சாரி, வகுத்தல மாத்தி ஆகணும். அப்ப இங்க வகுத்தலும் மைனஸும் இடம் மாறுது, வகுத்தலும் மைனஸும் இடம் மாறுது, இங்கேயும் வகுத்தலும் மைனஸும் தான் இடம் மாறுது, இங்க வகுத்தலும் பெருக்கலும் இடம் மாறுது. சரிங்களா? அப்ப இது ரெண்டும் மாத்துறதுதான் மேக்சிமம் சான்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நான் வகுத்தல மாத்துவேன், வகுத்தலும் மைனஸும் இடம் மாறுதுன்னு சொல்றாங்கல்ல. 48 96ஆல அடிச்சு கொடுத்தா 1/2 தான் வரும். அதனால நான் யோசிக்கிறேன் அரை அப்படின்னு வந்து நிக்கும்னு சொல்லிட்டு நம்ம இதை செக் பண்ணிடுவோம். இந்த டி ஆப்ஷன் செக் பண்ணுவோம். இந்த வகுத்தலும் பெருக்கணும். ஏன்னா 96 4ஆல ஈஸியா அடிக்க முடியும், என்ன பொறுத்தவரையும் அடிக்க முடியும், ஏன்னா நான் பார்த்திருக்கேன்ல. சோ அந்த வகுத்தலையும் பெருக்கலையும் இடத்த மாத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 48 மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். 96 பெருக்கல் இருக்க வேண்டிய இடத்துல வகுத்தல போட்டுருங்க. 4 வகுத்துல இருக்க வேண்டிய இடத்துல பெருக்கல போட்டுருங்க. 3 பிளஸ் 58 இஸ் ஈக்குவல் டு 34. யோசிக்கணும் அதுக்குதான். ஏன்னா இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் என்னால ஃபர்ஸ்டே எலிமினேட் பண்ண முடிஞ்சது. காரணம் என்ன?
இந்த இடத்துல 4ஐயும் 3ஐயும் ப்ராப்பரா வகுக்க முடியாதுன்றதுனால வகுத்துல இடம் மாத்தி ஆகணும். இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் வகுத்துல புடிச்சாதான் நம்மளால மேக்சிமமே எடுக்க முடியும். அப்ப 4 கண்டிப்பா 3 கொண்டு வகுக்க முடியாது எக்ஸாக்டா. அதனால வகுத்துல இடம் மாத்துற மாதிரி இருக்கிற ஆப்ஷன் பார்த்தா எல்லாத்துலயும் வகுத்தல் இருந்துச்சு. ஆனா வகுத்துலயும் மைனஸும் என்னால ப்ராப்பரா பண்ண முடியல. ஏன்னா இங்க 1/2 வந்துருமோன்னு பயம் இருக்கு. சோ அதனால ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் செக் பண்றேன். இன்னும் ஆன்சர் ஃபைனல் பண்ணல, செக் தான் பண்றேன். இப்ப அடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வகுத்துல அடிங்க. 9ல எத்தனை 4 இருக்கு? 2 4 இருக்கு. மிச்சம் 1 மீறுவானா? 16ல எத்தனை 4 இருக்கு? 4 4 இருக்கு. அப்ப இதை அடிச்சு கொடுத்தா 24 × 3 48 மைனஸ் பிளஸ் 58 இஸ் ஈக்குவல் டு 34. சால்வ் பண்ணலாமா? 24 3 ஆல் அடிக்கலாம், சாரி பெருக்கலாம். 4 3 என்னமா? 12, 1 ரிமைண்டர், 2 3 6 72 மைனஸ் 48 பிளஸ் 58 இஸ் ஈக்குவல் டு 34. இப்போ 72யும் 58யும் கூட்டி 48ல கழிக்க கூடாது. நம்மதான் தப்பு பண்றோம். சார் கூட்டல் தானே சார் அடுத்தது படணும் போர்ட் மாஸ் படி, நீங்க ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னா, முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சாதா 72 கிடையாது, மைனஸ் 72. அப்ப மைனஸ் 72 இருக்குன்னா இதை கூட்டக்கூடாது, கழிக்கணும். அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், ஃபைனலா இந்த ஸ்டெப் வரும்போது எதெல்லாம் பாசிட்டிவ்ல இருக்கோ அதெல்லாம் கூட்டிடுங்க, கடைசியா மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல எதெல்லாம் பாசிட்டிவ்ல இருக்குன்னா 48ம் 58ம் பாசிட்டிவ்ல இருக்கு. காரணம் இதுக்கு முன்னாடி பிளஸ் இருக்கு, இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாததுனால அங்கேயும் பிளஸ் தான் இருக்கு. அப்ப 48யும் 58யும் கூட்டுங்க. 8 8 16, 4 5 9 10, 106 வருது. அப்போ இந்த சமன்பாட்டுல 106ல இருந்து 72 கழிச்சா 34ன்னு சொல்றாங்க. செக் பண்ணிடுவாமா? 106ல இருந்து 72 கழிக்கலாமா? 6ல 2 போச்சுன்னா 4, 10ல 7 போச்சுன்னா 3, 34. சமன்பாடு உண்மையாகி விட்டது. அப்ப இதை இரண்டும் இடம் மாற்றுவதனாலதான் அந்த சமன்பாடு பூர்த்தி ஆகுது. சரிங்களா? அடுத்து 19 அடுத்து ஒரு பிளட் ரிலேஷன் தான் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்கன்னா, மேலே உள்ள தகவலின் அடிப்படையில் பின்வருவனவற்றுள் எது டி என்பவர் எம்மின் மகளின் கணவர், எம்மோட பொண்ணோட கணவர் டி அப்படின்றது ப்ரூஃப் ஆகுது. வரைஞ்சுதான் பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரையலாமா? ஏ ஆப்ஷன் வரைஞ்சு பார்க்கலாம். இதெல்லாம் டைம் கன்சூமிங் கொஸ்டின் தான். சோ மைனஸ் கொடுத்திருக்காங்க. மைனஸ்னா என்ன? மகன். யாருக்கு யார் மகன்? எம்மோட மகன் ஏ, எம்மோட மகன் ஏ. சரிங்களா? அடுத்தது அண்டு. அண்டுனா என்ன? சகோதரி. ஏவோட சகோதரி யாரு? இ, சகோதரி, சிஸ்டர். அப்போ எம்முக்கு 2 குழந்தை இருக்காங்க, ஒன்னு ஏ இன்னொன்னு இ. சரிங்களா? அப்ப ஏ வந்து பையன், இ வந்து பொண்ணு. இப்ப நம்மள என்ன கேக்குறாங்கன்னா, எம்மின் மகளின் கணவர் வந்து டின்னு சொல்றாங்க. அப்போ சப்போஸ் இந்த ஈக்கு ஒரு பொண்ணு ஈக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா அது டி வந்திருக்கணும். அது வருதான்னு பார்க்கலாம் இருங்க. அட்டு கொடுத்துருக்காங்க. அட்டுனா என்ன? மகள். அப்ப ஈக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்றாங்க. ஈக்கு ஒரு பொண்ணு யார்? அது ஆர். அப்ப ஈயோட பொண்ணு யாரு? அல், ஆர். இப்ப ஆருக்கு கண்டி அப்பா டீன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்ப ஈயோட கணவர் டீன்னு வந்துருவார்ல, ப்ரூஃப் ஆயிடும். அப்போ ஸ்டார்னா அப்பான்னு வருதா பாருங்க, கரெக்ட், முடிஞ்சிச்சு, கரெக்ட். அப்ப ஆரோட அப்பா யாரு? டி. ஆரோட அப்பா யாரு? டி பிளஸ் தந்தை. அப்போ ஈக்கு பொண்ணு இது, இதோட அப்பா இதுனா இவங்க 2 பேரும் யாரு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி, டியும் ஈயும். அப்ப எம்மோட மகள் வந்து இ, எம்மோட மகள் வந்து இ, அந்த மகளின் கணவர் தானே டி. அப்ப எம் டி என்பவர் எம்மின் மகளின் கணவர்னு ப்ரூஃப் ஆயிடுச்சா? எந்த ஆப்ஷன்லயே ஆயிடுச்சு? ஏ ஆப்ஷன்லயே ஆயிடுச்சு. மேக்சிமம் சுத்த வைக்காம முதல் ஆப்ஷன்லயே முடிச்சு கொடுத்துட்டாங்க, நல்லவங்க. அடுத்து ஒரு டைரக்ஷன் சென்ஸ் கொஸ்டின் வச்சிருக்காங்க. இது என்ன ஒரு கர்மமோ, இவ்வளவு பெருசு இருக்க கொஸ்டின். சரி, ஓகே. ஒருவர் ஏ புள்ளியிலிருந்து தொடங்கி தெற்கு நோக்கி 7 கிலோமீட்டர் செல்கிறார். அப்போ ஏன்றது ஒரு புள்ளிமா, இந்த புள்ளி ஏ. இங்க இருந்து தெற்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர் செல்றார்? 7 கிலோமீட்டர் செல்கிறார். பின்னர் அவர் வலதுபுறம் திரும்பி 19 கிலோமீட்டர் பயணித்து மீண்டும் வலதுபுறம் திரும்பி 23 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். அப்போ ஃபர்ஸ்ட் ரைட் சைடு திரும்புறாரு. ரைட் சைடு திரும்பி 19 கிலோமீட்டர். அப்ப ரைட்னா எது? இதுதானே. ரைட் சைடு திரும்பி 19 கிலோமீட்டர், திருப்பி ரைட் சைடு திரும்பி 23 கிலோமீட்டர் போறார். அப்ப ஃபர்ஸ்ட் ரைட்டுக்கு 19, அடுத்த ரைட்டுக்கு 23. அடுத்தது பின்னர் வலதுபுறம் திரும்பி 27 கிலோமீட்டர். இப்ப 27 கிலோமீட்டர் போறார். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வெறும் 19 தான். அப்ப 27னா கொஞ்சம் லென்த்தா நான் இழுத்து விட்டுப்பேன். சரிங்களா? அப்ப லென்த்தா இழுத்து விட்டுறேன். 27 கிலோமீட்டர் செல்கிறார். அவர் இறுதியாக வலதுபுறம் திருப்பம் எடுத்து 16 கிலோமீட்டர் பயணிக்கிறார். அப்ப திருப்பியும் வலதுபுறமா திரும்பி எத்தனை கிலோமீட்டர் போறாரு? 16 கிலோமீட்டர் சென்று பி என்ற புள்ளியில் நிறுத்துகிறார். அப்ப லாஸ்ட் 16 கிலோமீட்டர் போயிட்டு எங்க போறாரு? பி கிலோமீட்டருக்கு போயிட்டார். இப்ப இது மாதிரி இப்படி சுத்தி இருக்கான்.
நல்லா கவனிச்சுக்கோங்க. இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 23. ஆனா இங்க வந்தது எவ்வளோ? வெறும் 16. 23ல 16 போச்சுன்னா எவ்வளோமா? 7. 23ல 16 போச்சுன்னா 7. அந்த 7 தான் இங்க. சரிங்களா? அப்போ இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 23. அந்த 23ல 16 கிலோமீட்டர் வந்துட்டா மிச்சம் 7 கிலோமீட்டர் வந்தா தான் கீழே வரணும். ஆனா வரல, இங்க வந்து நின்று இருக்காருன்னா அப்ப இந்த ஏவும் பியும் நேரா இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா? இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, மீண்டும் ஏ புள்ளியை அடைய அவர் மறுபடியும் ஏ புள்ளிக்கு போவதுக்கு எந்த திசை மற்றும் எவ்வளவு தூரத்துல போனோம்னு கேக்குறாங்க. அப்ப மறுபடியும் ஏக்கு போனோம்னா அவர் மேற்கு திசையில போனோம். இப்ப இங்க இருக்கிறாருமா, இங்க இருந்து இந்த திசையில போனாதான் அவரால் ஏவை அடைய முடியும். இந்த திசையினுடைய பெயர் என்ன? மேற்கு. மேற்குனா என்னது? வெஸ்ட். அப்ப வெஸ்ட் டைரக்ஷன்ல ஆன்சர் இருக்கணும். ஒரே ஆப்ஷன்ல தான் வெஸ்ட் இருக்கு. முடிஞ்சிச்சு. அப்ப வெஸ்ட் டைரக்ஷன்ல எத்தனை கிலோமீட்டர் போகணும்? 8 கிலோமீட்டர். ஏன்னா இது டோட்டலா 19 கிலோமீட்டரா, 27ல 19 கழிச்சுட்டா 8 கிலோமீட்டர். அப்ப 8 கிலோமீட்டர் மேற்கு திசை நோக்கி போனால் அவர் ஏ என்ற புள்ளியை மீண்டும் அடைந்து விடுவார். அவ்வளவுதான். கொஸ்டின் எல்லாம் கொஞ்சம் நீங்களும் பிராக்டிஸ் பண்ணுங்க ஒரு தடவைக்கு. அடுத்தது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க. 21வது கேள்வி. ஜஸ்ட் டேக் தி ஸ்கிரீன்ஷாட். நாம இப்ப பண்ணிடலாம். PQRSTU ஆகிய 7 நபர்கள் ஒரு வரிசையில் வடக்கு திசை பார்த்து அமர்ந்திருக்கிறார்கள். யார் யார்? எத்தனை பேரு? 6 பேரு. 6 கோடு போட்டுக்கோங்கம்மா. 6 கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? 6 கோடு போட்டுட்டு இதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. P என்பவர் S இன் இடதுபுறத்தில் 2வதாகவும் யூவின் வலதுபுறத்தில் 3வதாகவும் இருக்கிறார். அப்போ P என்ற ஒருத்தர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, S என்ற ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தா அவனோட இடதுபுறம்னா இதுதானே, இப்படி வரணும். ஏன்னா எல்லாருமே வடக்கு பார்த்து உட்கார்ந்து இருக்காங்கன்னா இடதுபுறம்னா இப்படி வரணும். இடதுபுறத்துல 2வது ஆள் யாரு? P. அங்க இருந்து யூவின் வலதுபுறத்தில் 3வதாகவும் அமர்ந்திருக்கிறார். இதே P தான் எஸ்ஸோட இடதுபுறத்துல 2வது ஆளு. யூன்ற ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் வலதுபுறத்துல 3வது ஆள். அப்ப 3வது ஆள்னா 3வது கோட்ல இருக்கணும். யூல இருந்து 3வது கோட்ல வலதுபுறத்துலயும், எஸ்ல இருந்து 2வது கோட்ல இடதுபுறத்துலயும் இருக்கணும். அப்ப மொத்தமே 6 பேர் தான் உட்கார்ந்துருக்காங்க. இப்படிதான் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இந்த சீட்ல லாஸ்ட்ல யூ, 2 சீட்டு தள்ளி P, 1 சீட்டு தள்ளி எஸ், இப்படிதான் உட்கார்ந்துருக்காங்க. முடிஞ்சிச்சா? இப்ப 6 பேர் இப்படிதான் உட்கார்ந்துருக்காங்க. முடிஞ்சிருச்சு. அடுத்தது R மற்றும் Qவுக்கு இடையே இருவர் மட்டுமே அமர்ந்திருக்கிறார்கள். Rக்கும் Qவுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். அப்ப R Q எங்க வேணா உட்கார்ந்துருக்கலாம். இங்க R போட்டு இங்க Q போடலாம், இல்ல இங்க R போட்டு இங்க Q போடலாம். சரி, நமக்கு டவுட்டா இருக்கு. அடுத்தது Q என்பவர் S இன் அருகாமையாளர் அல்ல. அப்ப Q வந்து S ஓட பக்கத்துல இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நீ R போட்டுட்டு இந்த இடத்துல என்ன போட்டுறணும்? Q போட்டுறணும். அப்ப மீந்த T இந்த போட்டுடலாமா? இப்ப நம்மள என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, P இன் உடனடி இடதுபுறத்தில் யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. P இன் உடனடி இடதுபுறத்துல யார் இருக்கா? T. B ஆப்ஷன். ஓகேவா? முடிஞ்சிச்சு. அடுத்து 22வது கேள்வி. இது வந்து இவ்வளோ பெரிய கொஸ்டின் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்தா இவங்க பிராக்கெட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி ஆன்சர்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை நீ கண்டுபிடிக்கணும். ஒண்ணு இல்லாம பார்க்கும் போதே தெரியுது. 10 லாஸ்ட்ல இருக்கு, 13 இந்த லாஸ்ட்ல இருக்கு. ரெண்டுத்தையும் பெருக்குனாதான் என்ன கிடைக்கும்? 130 கிடைக்கும். அப்ப இந்த கார்னர் நம்பரையும் அந்த கார்னர் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. வேணும்னா இதை செக் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் நம்ம டைவர்ட் பண்றதுக்கு அப்படி கொடுத்துட்டு கூட வேற ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். வேணும்னா இதை செக் பண்ணிக்கோ. 11 17ஓட பெருக்கணும். எப்பவுமே 11ஆல பெருக்கிறதுனால ஈஸி. அந்த நம்பரை இப்படி போட்டுணும் 2 தடவை. சோ 7 8 1 187 வந்திருக்கானா? அப்ப 2 நம்பரையும் பெருக்கிதான் இருக்காங்க. அப்ப அதே மாதிரி 2 நம்பர் எது பெருக்குறது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இப்போ. சோ செக் பண்ணிடலாமா? என்னை பொறுத்த வரையும் 9 லாஸ்ட்ல இருக்கிற நம்பர் 1ஓட பெருக்குனா இங்க 9 தான் வந்திருக்கணும். 2 இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை. 16 3ஆல பெருக்குனா 6 3 18 8ன்னு வந்திருக்கணும். அப்ப இதுவும் வர வாய்ப்பு இல்லை. 9 6ஓட பெருக்குன்னா 54, லாஸ்ட் டிஜிட் 4ன்னு வந்திருக்கணும். இங்க 7ன்னு இருக்கு. அப்ப இதுவும் வர வாய்ப்பு இல்லை. அப்ப இதுதான் இருக்கணும். செக் பண்ணி பாத்துருவோமா? 36 × 22. நான் அந்த ஃபைனல் டிஜிட்டை வச்சு கால்குலேட் பண்ணிட்டேன். 6 2 12, 3 2 6 7. சோ அதே 72 திருப்பியும் போட்டு 2 9 7 792 இருக்கா? ஆப்ஷன்ல இருக்கு. முடிஞ்சிச்சுமா? சரியா? அடுத்தது இது ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஏதோ சம் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் பண்ணி ஆன்சர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 60 8 35 15 ஸ்டார் R = -65. ரிசல்டன்ட் ரொம்ப முக்கியம். சரி, நான் 60யும் 35யும் கூட்டிக்கோங்க. 60 35 கூட்டலாம். கூட்டினா என்ன வரும்? 95 வரும். இங்க 15 6ஓட பெருக்குனா 90 வரும்.
ஆஷ வந்து பிளஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இல்ல மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம் கூட. 5 தான் வருது, ஆனா இங்க -65 இருக்கு. சோ ஏதோ ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணிருக்காங்க, செக் பண்ணிடுவோம். 15 6ஓடவே பெருக்கிக்கிறோமா, 15 6 90, அது மட்டும் கன்ஃபார்ம். அப்ப நான் ஸ்டார்னா என்னன்னு எடுத்துக்கிறேன், பெருக்கல்னு எடுத்துக்கிறேன். அப்ப 15 6ஓட பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும், 90. ஆஷ்னாலும் அட்டுனாலும் நான் என்னன்னு எடுத்துக்க போறேன்னா மைனஸ். ரெண்டு சிம்பிளையும் நான் மைனஸ்னு எடுத்துக்கிறேன். அப்ப பாருங்க 60 மைனஸ் 35 மைனஸ், ஓகேவா? சோ இப்ப பாருங்க இது ரெண்டுத்தையும் பெருக்கிறதுனால 90, இங்க 35 60 வருதான்னு பாத்துடலாமா? சரிங்களா? இப்ப 60 வந்து பாசிட்டிவ் நம்பர், 60 வந்து பாசிட்டிவ் நம்பர். 60ல 35 போச்சுன்னா 25 மைனஸ் 90, பெரியன் குறியான பிளஸ் இங்க வந்துருவானா? இப்ப 25ல 90 போச்சுன்னா, 90ல 25 போச்சுன்னா 65, என்ன 65 மைனஸ் 65, காரணம் பெரியன் குறி போடணும். அப்போ அட்டையும் ஸ்டாரையும் நான் மைனஸ் எடுத்துக்கிறேன், அந்த சாரி அட்டையும் ஆஷையும் மைனஸ் எடுத்துக்கிறேன், ஸ்டாரை வந்து பெருக்கல் எடுத்துக்கிறேன். அதே லாஜிக் இங்க அப்ளை பண்ணுங்க. 40 மைனஸ் 30 மைனஸ் 6 இன்டூ 7 மைனஸ் 32 வருதான்னு செக் பண்ணிடலாமா? 6 42, 40 மைனஸ் 30 மைனஸ் 42, 40ல 30 போச்சுன்னா 10, ஓகேவா? 10ல 40, 42ல 10 போச்சுன்னா மைனஸ் 32ன்னு வந்திருக்கணும். சோ மைனஸ் 32 வருது. அப்ப ரெண்டுமே லாஜிக் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்ப அதே क्वेश्चन இங்க அப்ளை பண்ணிடலாமா? 90 மைனஸ் 10 மைனஸ் 6 இன்டூ 5, 6 5 என்ன 30, 90 மைனஸ் 10 மைனஸ் 30, 90ல 10 போச்சுன்னா 80, 80 மைனஸ் 30, 80ல 30 போச்சுன்னா என்னமா 50. சோ ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா நான் 5 क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இந்த 5த்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வார்த்தை என்னன்னு கொடுத்திருக்காங்க, பிரஸ்டீஜ்னு சொல்லிட்டு பிஆர் 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 தான் கொடுத்திருக்காங்க. மூணாவது வார்த்தை பாருங்க, இதுல இ, இதுல ஐ, இதுல இ, இதுல இ, இதுல இ. அப்ப ஏபிசிடினாலே இ தானே முதல்ல வரும் ஐய விட. அப்ப ஐயில வர வேண்டிய வார்த்தை கடைசியா தான் வரப்போகுது. அப்ப இந்த சீரியஸ்ல கடைசியா தான் 2ன்னு வரணும். 2ல 3 ஆப்ஷன் முடியுது. அப்ப இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் எலிமினேட்டட். மார்க் எல்லா ஆப்ஷனுமே 2ல தான் முடியுது. சரி, ஃபர்ஸ்ட்ல வர்றது எதுன்னு பாக்குறதுக்கு அடுத்த லெட்டர் மூவ் ஆன் ஆகுறேன். இதுல எஸ் இருக்கு, இதுலயும் எஸ் இருக்கு, இதுல பி இருக்கு, இதுல எம் இருக்கு. அப்ப ஏபிசிடில எஸ் வருமா, பி வருமா, எம் வருமா? முதல்ல எம். ஏன்னா எம் தானே 13வது லெட்டர், பி 16வது லெட்டர், எஸ் 19வது லெட்டர். அப்ப எம் தானே முதல்ல வரும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 5. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 5 இருக்கும்போது இந்த எலிமினேட்டடா. அப்ப இது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு. அப்போ எம்முக்கு அடுத்து எது வரும், பி. அப்ப 5 4ன்னு வரணும். அப்ப இவங்களும் கேன்சல். அப்ப ஆன்சர் இதுதான், சி. சரிங்களா? ஓகேவா? அடுத்து 25வது கேள்வி. 25வது கேள்வி வந்து உனக்கு தமிழ்ல தான் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே. சிலாகிசம் क्वेश्चन. அனைத்து நொதிகள், நொதிகள் மீன்ஸ் என்சைம்ஸ், ஓகேவா? அப்போ எல்லா நொதிகளும் என்னன்னு சொல்லியிருக்காங்க, வைட்டமின்கள். அனைத்து நொதிகளும் வைட்டமின். சரிங்களா? அனைத்து நொதிகளும் வைட்டமின்கள். அனைத்து வைட்டமின்களும் கார்போஹைட்ரேட்கள். எல்லா வைட்டமின்களும் என்னது, கார்போஹைட்ரேட்டுகள். சரிங்களா? அப்ப ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணு வந்துச்சு. அனைத்து நொதிகளும் வைட்டமின்கள், அனைத்து வைட்டமின்களும் கார்போஹைட்ரேட்டுகள். இப்ப ஃபர்ஸ்ட் முடிவு என்ன சொல்றாங்கன்னா, அனைத்து நொதிகளும் கார்போஹைட்ரேட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லா நொதிகளும் கார்போஹைட்ரேட்குள்ள தானே இருக்கு. ஏன்னா எல்லா நொதிகளும் வைட்டமின்குள்ள இருக்கும்போது, வைட்டமின் எல்லாமே கார்போஹைட்ரேட்குள்ள இருக்கும்போது, அப்ப அனைத்து நொதிகளும் கார்போஹைட்ரேட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் முடிவு சரி. ரெண்டாவது முடிவு, எந்த நொதியும் கார்போஹைட்ரேட் அல்ல. இப்பதான் எல்லா நொதியும் கார்போஹைட்ரேட்னு சொல்லிட்டேன், திருப்பி அது அல்லன்னு சொன்னா உண்மைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப இது தப்பு. அப்ப முதல் முடிவு மட்டும்தான் சரி. அப்ப முடிவு 1 மட்டுமே பின்பற்றப்படுகிறது. முடிவு 1 மட்டுமே பின்பற்றப்படுகிறது. அடுத்து 26வது क्वेश्चन, சீக்கிரமா முடிக்கலாம். பிளம் அப்படின்றத KOFN எழுதிருக்காங்க. சோ பார்க்கும்போதே அனாலஜி क्वेश्चन தெரியுது. இந்த இங்கிலீஷ் வார்த்தையை காரணம் மாத்துவதற்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, P யோட ஆப்போசிட் லெட்டர் என்ன, K. ஏன்னா முன்னாடி இருந்து எண்ணும் போது P 16வது லெட்டர்னா, பின்னாடி இருந்து எண்ணும் போது K தான் 16வது லெட்டர். அப்ப L ஓட ஆப்போசிட் லெட்டர் O, U ஓட ஆப்போசிட் லெட்டர் F, M ஓட ஆப்போசிட் லெட்டர் N. அப்ப நம்மள மிஸ்ட்னா என்ன எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க. M க்கு N, I க்கு R, S க்கு H, T க்கு G, NRHG வரணும். NRHG. சரிங்களா? C ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து 27வது क्वेश्चन, அகைன் ஒரு நம்பர் சீரிஸ் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. 6 22 70 214 1942. நடுவுல ஒரு क्वेश्चन மார்க் இருக்கு, அங்கதான் நீங்க என்ன வரணும்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு क्वेश्चन பார்க்கும்போதே ஒரு சின்னூண்டுல ஆரம்பிச்ச நம்பர் 6ல ஆரம்பிச்ச ஒரு வரிசை
1942 ஒரு பெரிய நம்பர்ல போய் முடியுதுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கல் இல்லாம இந்த சீரியஸை தொடவே முடியாது. அப்போ 6 22 70 214 கேள்விக்குறி 1942. சரிங்களா? இப்போ இந்த 6 எப்படிலாம் 22 மாத்தலாம்? 6 3ஆல பெருக்குனா 13. சரி 18. 6 3 என்னது? 18. அந்த 18ஓட 4 கூட்டினா 22. அப்ப 3ஆல பெருக்கி 4 கூட்டினா இந்த நம்பரை வர வைக்கலாம். சோ 22 3ஆல பெருக்கலாமா? 22 3ஆல பெருக்குனா 66. அந்த 66ஓட 4 கூட்டினா 70 வந்துருச்சா? அப்ப மறுபடியும் இதையும் 3ஆல பெருக்குனா 210. அதோட 4 கூட்டினா 214. அப்ப பெருக்கல் முறையில தான் வர வைக்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய நம்பர் ஆகிறதுக்கு கண்டிப்பா பெருக்கி இருக்கணும். சோ 3ஆல பெருக்கி 4 கூட்டுறாங்க. அப்ப 214 3ஆல பெருக்குனா 4 3 12 1 3 3 ரிமைண்டர் ஒரு 4 2 3 6 642. அதோட 4 கூட்டணும் 646. ஓகேவா? 646 ஏ ஆப்ஷன். சரியா? அடுத்து 28வது கேள்வி. அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான் கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பண்ணிடுங்க. ஏன்னா டிஃபரன்ஸே இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த கொஸ்டின். இங்க 169 கொடுத்திருக்காங்களா, இங்க 225 கொடுத்திருக்காங்க. இங்க என்ன வரணும்னு கேக்குறாங்க. எனக்கு பார்க்கும் போதே தெரியுது 169 என்பது 13ஓட ஸ்கொயர், 225 என்பது 15ஓட ஸ்கொயர். அப்ப இங்கேயும் ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் வரணும். நமக்கு கொடுத்தது விதி ஆப்ஷன்ல இது ஒண்ணுதான் ஸ்கொயர் நம்பர். ஏன்னா 289 என்பது 17ஓட ஸ்கொயர். சரியா? அதை வச்சே போட்டேன். ஆனா இந்த ரெண்டு நம்பரையும் நீங்க எப்படி சார் ரிலேட் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. இப்போ 169 182 இந்த ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசத்தை பார்க்கலாமா? இப்ப 12ல 9 போச்சுன்னா 3. ஏன்னா 2ல 9 போகாது, 12ல தான் 9 போகும் 3. இங்க கடன் கொடுத்துட்டுனா இப்ப இங்க 7 தான் இருப்பான். 7 6 போச்சுன்னா 1. அப்போ இது 13 ஸ்கொயர். இந்த ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் 13. இது 15ஓட ஸ்கொயர். ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் 10ல 5 போச்சுன்னா 5, 3ல 2 போச்சுன்னா 1 15. அப்ப ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் 15. அப்ப எந்த நம்பர் அங்க ஸ்கொயரா இருக்கோ அதே நம்பர் தான் அந்த ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசமா இருக்கு. அப்ப அங்க 13 வித்தியாசம், இங்க 15 வித்தியாசம், இங்க 17 வித்தியாசம். அதனாலதான் 17 நம்பருடைய ஸ்கொயரான 289 ஆன்சர். சரியா? அடுத்து இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் மாத்தி நீங்க அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி எந்த இதுல அது பேலன்ஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். 10 × 18 + 19 × 2 + 1 = 217. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய சிம்பிள் அந்த ஸ்டாரை ரீப்ளேஸ் பண்ணி போட்டிருக்கேன். 10 18ஓட பெருக்குனா 180, 19 2ஓட பெருக்குனா 38 + 1 217 சொல்றாங்க. இப்ப 180 38 1 8 ஒரு 1 9 தானே வருது. 8 3 11 219 வருது, 217 வரல. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கோவிந்தா. ரெண்டாவது ஆப்ஷன் செக் பண்ணலாமா? ரெண்டாவது ஆப்ஷனும் அதே மாதிரி தான் இருக்கு, நடுவுல மைனஸ் இருக்குமா, அது மட்டும் தான் மாறுது. அப்ப 10 × 18 + 19 × 2 - 1 217 சொல்றாங்க. இப்ப 180 + 38 - 1 இது ரெண்டுத்தையும் கூட்டினா 38 8 11 218. 218ல 1 போச்சுன்னா 217. சரியா போச்சு. அப்ப பி ஆப்ஷன் தான் சரியா இருக்கு. சரிங்களா? பி ஆப்ஷன் சரியா இருக்கு. 30வது கேள்வி. 2இன் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2ஓட எதிர்பக்கம் which of the face showing 2 2 காட்டும் முகத்தின் எதிரே உள்ள எண்ணை கண்டறியவும். இங்க தானே 2 இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பகடை பாருங்க. ஃபர்ஸ்ட் பகடையில இங்க 4 இருக்கான், இங்க 2 இருக்கான், இங்க 5 இருக்கான். ரெண்டாவது பகடையில இங்க 6, இங்க 1, இங்க 2. இப்ப இந்த ரெண்டு பகடையிலும் பொதுவா இருக்கக்கூடிய நம்பர் எது? 2. அப்ப அதை வச்சு கடிகார திசையில சுத்திடுவோம். 2 4 5 முதல் பகடையை கடிகார திசையில சுத்தினா, ரெண்டாவது பகடையை கடிகார திசையில சுத்தினா 2 6 1. அப்ப 4ஓட எதிர்பக்கம் 6, 5ஓட எதிர்பக்கம் 1, 2ஓட எதிர்பக்கம் விடுபட்ட நம்பரான 3. அப்ப 2இன் எதிர்பக்கம் 3. முடிஞ்சுச்சா? அடுத்து 31வது கேள்வி. அகைன் வந்து ஒரு கொஸ்டின் இதுதான் கொடுத்திருக்காங்க. யாரு? நம்மளுடைய சிலாகிசம் கொஸ்டின். பாத்தலாமா? எந்த கோட்டுகளும் பேண்ட் இல்லை. அப்போ கோட் எதுவும் பேண்ட் இல்லை. கோட்டுக்கும் பேண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. சரிங்களா? அனைத்து பேண்ட்டுகளும் சட்டைகள். எல்லா பேண்ட்டுகளும் என்னது? சட்டைகள், ஷர்ட். சில சட்டைகள் கோட்டுகள் ஆகும். இந்த ஷர்ட் இருக்குல்ல, இந்த ஷர்ட் மட்டும் கொஞ்சோண்டு போய் எதோட சம்பந்தப்படுமா? கோட்டோட சம்பந்தப்படுமா? அப்ப இது ரெண்டுத்துக்கும் டச் இருக்கு. அப்ப இந்த படத்தை நான் திருத்தி வரைகிறேன். எதுக்கு சம்பந்தம் இல்லை? கோட்டுக்கும் பேண்ட்டுக்கும் தொடர்பே இல்லை. ஆனா ஷர்ட் எதோட சம்பந்தப்பட்டிருக்கு?
கோட்டோட சம்பந்தப்பட்டிருக்கு. எல்லா ஃபேண்ட்டுமே எல்லா ஃபேண்ட்டுமே ஷர்ட்டுக்குள்ள இருக்கு. இதுதான் அந்த படம், நான் திருத்தி வரைஞ்சிருக்கேன். சரியா? அப்ப ஷர்ட் போய் கோட்டோட கொஞ்சமா சம்பந்தப்பட்டிருக்கு. எல்லா ஃபேண்ட்டுமே ஷர்ட்டுக்குள்ளதான் இருக்கணும். ஆனா ஃபேண்ட்டும் கோட்டும் எக்காரணத்துக்கு கொண்டு என்ன பண்ணக்கூடாது, சேரவே கூடாது. இப்ப முதல் முடிவு பாருங்க, எந்த கோட்டுகளும் சட்டைகள் இல்லை. எந்த கோட்டுகளும் சட்டைகள் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ கோட்டுக்கும் ஷர்ட்டுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். அப்படி இல்லை. ஏன்னா சில கோட்டுகள் என்னவா இருக்கு, சட்டைகளா இருக்கு. அப்ப சம்பந்தம் இருக்குல்ல. அப்ப முதல் முடிவு தவறு. ரெண்டாவது முடிவு, சில சட்டைகள் பேண்ட்டுகளாகும், சில சட்டைகள் பேண்ட்டுகளாகும். இப்ப ஷர்ட் மேல இருக்காமா, பேண்ட் உள்ள இருக்காமா. மேல இருந்து உள்ள வந்தா நான் என்ன சொல்லலாம்னு சொன்னேன், சில சொல்லலாம், சம்மு சொல்லலாம். அப்ப சம் ஷர்ட்ஸ் ஆர் பேண்ட்ஸ்னா ட்ரூ. ரெண்டாவது முடிவு ட்ரூ. அடுத்தது, சில பேண்ட்டுகள் கோட்டுகளாகும். பேண்ட்டுக்கும் கோட்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனா சில பேண்ட்டுகள் கோட்டுகளாகும்னு தப்பு. அப்ப முடிவு இரண்டாவது மட்டுமே பின்தொடர்கிறது. சி ஆப்ஷன். முடிவு 2 மட்டுமே பின்தொடர்கிறது. சரிங்களா? அடுத்தது டி. பார்க்கும் போதே தெரியுது, ஃபர்ஸ்ட் லெட்டர் டி, இ, எஃப், ஜி, எச். அப்ப எச்ல தான் ஆப்ஷன் தொடங்கணும். ஒரே ஆப்ஷன் தான், பாக்கி 3மே கிடையாது. முடிஞ்சிச்சு. ஓகே. 33. இது ஒரு இது அகரவரிசை கிளஸ்டர். தவறானது எதுன்னு கண்டுபிடின்னு சொல்றாங்க. இப்ப பிக்கு அடுத்த லெட்டர் சி. பி, சி, டின்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு இ. அப்போ பிசிஇல தொடர்ந்து 2 லெட்டர், அதுக்கப்புறமா +2. இது +1, இது +2. அடுத்தது பார்க்கலாம், எம், ஓ, ஆர். இது +2 +3. 2 3 கூட்டியிருக்காங்க. அப்ப இது ஒரு பேட்டர்ன்ல இருக்கு, இது ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. இப்ப மூணாவது ஆப்ஷன் இதுல எந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதோ அதுல இருக்கவன் சரி, இன்னொருத்தன் தவறு. எஸ்டிவி பார்க்கலாமா? எஸ்டிவி PQRST +1 UV +2. அப்போ இதுவும் ஒரே மாதிரி பேட்டர்ன். இதுதான் டிஃபர். அப்ப தவறானவன் யாரு? MOR. அப்ப அவன் தான் ஆன்சர். சரிங்களா? MOR தான் ஆன்சர். நாலாவது வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்து ஆப்ஷன் வச்சு கேட்டிருக்காங்க. மலேரியா இஸ் ரிலேட்டட் டு பாராசைட், ஸ்டொமக் அல்சர் இஸ் ரிலேட்டட் டு விச் ஒன் கேட்டிருக்காங்க. மலேரியா ஒட்டுண்ணியால் வருவது என்றால் வயிற்றுப்புண் என்பது பாக்டீரியாக்களால் வரும். சோ தே ஆர் காஸ்ட் பை பாக்டீரியாஸ். சரியா? அடுத்தது 35. இது ஒரு கொஸ்டின். மேக் அப்படின்றத AEKM எழுதிருக்காங்க. மேக் அப்படின்றத AEKM, அதாவது மூணாவது லெட்டர் அங்கே வருது, ரெண்டாவது லெட்டர் இங்கேயும், நாலாவது லெட்டர் இங்கேயும், முதல் லெட்டர் இப்படியும் மாறி இருக்கு. அப்ப நமக்கு ஜஸ்ட் எப்படி எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க. மூணாவது லெட்டர் எஸ் அங்கே இருக்கணும். மூணாவது லெட்டர் எஸ் அங்க இல்ல, இங்கேயும் இல்ல, இதுல இருக்கு, இதுல இருக்கு. இது ரெண்டுத்துலதான் ஏதோ ஒரு ஆப்ஷன். ஆனா இங்க 2 எஸ் இருக்கு. அப்பே தெரியும் இதுவும் இல்ல. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு எஸ் தானே இருக்காங்க. அதுக்கப்புறம் யூ இங்க வரணும், டி இங்க வரணும், ஜே இங்க வரணும். UTSJ. இதுதான் ஆன்சர். சோ இங்க எப்படி மாத்திருக்காங்களோ அதே மாதிரி அங்க மாத்தி எழுதிருங்க, ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் பார்த்தாலே போடக்கூடிய ஒரு கொஸ்டின். 36. அகைன் இந்த நம்பர் கிளஸ்டர் இங்க கொடுத்துருக்காங்க பாரு. இதே ஃபார்மேஷனை எது எடுத்துட்டு வருதுன்னு கேக்குறாங்க. சோ I8 40. ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய 5ஐயும் 8ஐயும் பெருக்குனா 40. அதுல இருந்து -1 பண்ணா 39. இப்படி வரலாம். அந்த மாதிரி எதனா இருக்கா? 13ஐயும் 16ஐயும் பெருக்குனா எங்கேயோ போயிடும். 11ஐயும் 14ஐயும் பெருக்குனாலும் தூரமா போயிடும். 6 8 வரல. 8 48 -1னா வரல. 9 12 பெருக்குனா வரல. அப்ப இந்த லாஜிக் இல்ல. கரெக்ட். சரி, வேற என்ன லாஜிக் எடுத்திருக்காங்க? 5ஐயும் 8ஐயும் கூட்டினா 13. 13 எப்படி 39 ஆக்கலாம்? 3ஆல பெருக்குனா 39 ஆக்கலாம். 13 3 என்னமா? 39. இப்ப அதே மாதிரி லாஜிக் இது எதுல ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கலாமா? இது ஏதோ உதைக்கிற மாதிரி இருக்கே. 12 9 எவ்வளவுமா? 12 9ஆல பெருக்குனா 2 9 18. 1 9 சாரி 12ஐயும் 9ஐயும் கூட்டணும்ல. 12ஐயும் 9ஐயும் கூட்டுங்க, 21. இந்த 12ஐயும் 9ஐயும் கூட்டினா 21. 21 3ஆல தானே பெருக்கணும். 3ஆல பெருக்கணும். 1 3 3 2 3 6 வந்துருச்சா? 63. டி ஆப்ஷன் தான். சரி, அடுத்தது ஹனி அப்படின்னா 72, ஜாகரி அப்படின்னா 80. அப்ப சுகர்ன்றதை எப்படி கோட் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. ஹனியை ஏன் 72ன்னு கோட் பண்றாங்க? முதல்ல ஹனியில இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் கூட்டலாம். H 8வது லெட்டர், O 15வது லெட்டர், N 14வது லெட்டர், E 5வது லெட்டர், Y 25வது லெட்டர். சோ 5 5 10 5 19 19 ஒரு 8 எவ்வளவுமா? 27. சரிங்களா? 2 3 4 5 6 67. ஆனா இங்க என்ன இருக்கு? 72 இருக்கு. ஏன் இருக்கணும்? 67
68 69 70 71 72 வந்துருச்சுமா 72. அப்ப ஹனின்ற வார்த்தையில உள்ள லெட்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஹனி எத்தனை லெட்டர் வார்த்தை 5 லெட்டர் வார்த்தை அந்த 5 அப்புறமா கூட்டிட்டாங்க. சோ 5 கூட்டினா என்னது 72. இப்ப ஜாகரி வெல்லம் கூட்டிடலாமா ஜாகரி கூட்டலாமா. ஜே 10வது லெட்டர், ஏ 1வது லெட்டர், ஜி 7வது லெட்டர், இந்த ஜியும் 7வது லெட்டர், இ 5வது லெட்டர், ஆர் 18வது லெட்டர், ஒய் 25வது லெட்டர் கூட்டலாமா. 7 7 14 14 இது ஒரு 10 24 24 ஒரு 8 32 33 3 4 5 6 7 73 73 74 75 76 77 78 79 80 80 வந்துருச்சா. ஓகே எல்லாத்தையும் கூட்டிட்டேன். அப்ப இப்ப சுகர் லாஸ்ட் சக்கரை கூட்டிடலாமா. எஸ் 19வது லெட்டர், யூ 21வது லெட்டர், ஜி 7வது லெட்டர், ஏ 1வது லெட்டர், ஆர் 18வது லெட்டர். 7 8 5 5 ஒரு 9 24 24 25 26 சரியா. 2 3 4 5 6 66மா. 66ஓட 5 லெட்டர் கூட்டணும். கூட்டினா 71. ஆன்சர் 71மா. முடிஞ்சுச்சா. இது ஒரு நல்ல கோடிங் டிகோடிங் பார்த்து வச்சுக்கோங்க. லாஜிக்ஸ் இனிமே மிஸ் பண்ணாதீங்க. இது நாலத்துல எது தப்புன்னு கேக்குறாங்க. கேரட், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் வச்சு சமைக்கலாம். பட்டாணி வந்து சும்மா அடிஷனலா தான் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு இது எல்லாமே தாவரங்கள். இந்த தாவரங்கள் கேரட் ஆனது, முள்ளங்கியானது, உருளைக்கிழங்கானது எல்லாமே பூமிக்கு அடியில விளையக்கூடியது. ஆனா பட்டாணியும் என்பது பூமிக்கு மேலே விளையக்கூடியது. அப்ப பி அதுதான் தப்பு. 39 இந்த 4த்துல ஏதோ ஒண்ணு தப்பு இருக்கு. கைட்டுன்றதை இப்படி மாத்திருக்காங்க. கைட்டுன்றது எப்படி மாத்திருக்காங்க KITE. அது எப்படி மாத்திருக்காங்க TIEK. அதாவது செகண்ட் லெட்டர் அங்கே இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்க வந்துருச்சு, ஃபோர்த் லெட்டர் தேர்ட் லெட்டர் இங்க வந்துச்சு, ஃபோர்த் லெட்டர் இங்க வந்துச்சு, ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்க போயிடுச்சு. அப்ப 2வது லெட்டர் அங்கே இருக்கணும். அந்த மாதிரி பேரிங் இருக்கா. ஏ 2வது லெட்டர் அங்கே இருக்கு. ஐ 2வது லெட்டர் அங்கே இருக்கு. IL 2வது லெட்டர் மாறி இருக்கு. அப்ப மாறின இவன் தான் தப்பு. ஆட் ஒன் அவுட் சரியா. அப்ப அந்த 2வது லெட்டர் வச்சே கண்டுபிடிச்சிட்டோம். மத்ததெல்லாம் பார்க்கவே இல்லை. இந்த மாதிரிதான் சிம்பிளா இருக்கும். இங்க கேக்குறாங்க பாரு, இதுல ஏதோ ஒண்ணு தப்பு இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் 25 125. அப்போ 5ன்ற நம்பரோட ஸ்கொயர் கியூப் 49 349. 7ன்ற நம்பரோட ஸ்கொயர் கியூப் 9ன்ற நம்பரோட ஸ்கொயர் ஆனா கியூப் இது கிடையாது 729. அப்ப இவன் தான் தப்பு. இது பாருங்க 6ன்ற நம்பரோட ஸ்கொயர் கியூப் சரியா இருக்கு. அப்ப சி ஆப்ஷன் தப்பு. 41 நம்பர் சீரியஸ்மா. 37 52 74 104 143 கேள்விக்குறி. இப்ப இதுக்கு பண்ணுங்க. 12ல 7 போச்சுன்னா 5, 4ல 3 போச்சுன்னா 1 5, 4ல 2 போச்சுன்னா 2, 7ல 5 போச்சுன்னா 2 22, 4ல 4 போச்சுன்னா 0, 10ல 7 போச்சுன்னா 3 30, 3ல 4 போகாது, 13ல தான் 4 போகும், 13ல 4 போச்சுன்னா 9, 13ல 10 போச்சுன்னா 3 39. இப்ப என்னன்னு தெரியல, இந்த மாதிரி வந்திருக்கு. சோ இது ஒரு வித்தியாசமாவே என்னால கன்சிடர் பண்ண முடியாது. சோ அடுத்த வித்தியாசம் எடுத்துக்கிறேன். 22ல 5 போச்சுன்னா போகுமா? கண்டிப்பா போகும். எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7, அடுத்தது 8, அடுத்தது 9. இப்ப பார்க்கும்போது தெரியுதா 7 8 9னா அப்ப அடுத்த வித்தியாசம் இதுக்கும் அதுக்கும் என்ன இருக்கணும் 10. 39 10 கூட்டினா 49. அப்போ இந்த நம்பரோட 49 கூட்டினா இந்த நம்பர் வந்துடும். அப்போ 143 ஒரு 49, 9 ஒரு 3 12, 4 4 8 9 192. டி ஆப்ஷன். ஓகேவா? 42. சோ இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா 42வது क्वेश्चन ஒரு லெட்டர் சீரிஸ் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, மிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த எல்லுக்கு அடுத்து என்ன வரணும்னா இங்கே பாருங்க क्वेश्चनல ஆன்சர் இருக்கு. எல்லுக்கு அடுத்து என்ன எஸ். அப்ப இந்த எஸ் இங்க பூர்த்தி பண்ணுங்க. PLSP. இன்னொன்னு P இருக்கா? இப்ப P க்கு அடுத்து நீங்க என்ன வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க எஸ் இருக்கானா, எஸ்க்கு முன்னாடி இங்க எல் இருக்கிற மாதிரி இங்கேயும் எஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கணும், எல் தான் இருக்கணும். அப்ப SL. அப்ப இது பார்க்கும் போதே தெரியுது PLSP ஒரு ஆர்டர், PLSP ஒரு ஆர்டர். இப்ப பாருங்க PLSP திருப்பி PLSP அவ்வளவுதான். அந்த PLSP தான் ஃபாலோ ஆகுது. அப்ப விடுபட்ட இடத்துல வர வேண்டியது SLPS. SLPS அது ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு பாருங்க. பி ஆப்ஷன் SLPS. சரிங்களா? அடுத்தது போலாமா? 43வது क्वेश्चन.
சோ 43வது கொஸ்டின்ல இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு, அங்க என்ன படம் வரணும்னு கேட்டிருக்காங்க. இந்த படத்தை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி உத்து பார்த்து சொல்லுங்க, ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது, கண்ணு தெரியல. இங்க வைக்கிறேன் பாருங்க. இப்போ ஸ்டார், இந்த ஸ்டாரு ஃபர்ஸ்ட் இந்த படத்துல இருந்து இந்த படத்துக்கு கீழே வந்திருக்கானா, அதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்திருக்கான். இப்ப எங்க வரணும்? ஸ்டாரு மேல போகணும். அப்ப மேல கார்னர்ல ஸ்டார் இருக்கணும். எத்தனை ஆப்ஷன்ல இருக்கு? 3 ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப இது எலிமினேட்டடா. அடுத்தது நடுவுல இருக்கக்கூடிய அம்புக்குறி பாருங்க, இப்ப டவுன்வர்ட் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும், அதாவது இப்படி எதிர்கடிகார திசையில போகுது. இப்படி இருக்கக்கூடிய அம்புக்குறி இப்படி போகுது, அடுத்தது மேல் நோக்கி போகுது. அடுத்தது இப்படிதானே வந்திருக்கணும். அப்ப இப்படி வந்திருக்கக்கூடிய படம் பாத்தீங்கன்னா இது அவுட்டு. இது ரெண்டுத்துலதான் ஏதோ ஒண்ணு. அடுத்தது முக்கோணத்தை பாருங்க, இங்க இருக்கிற முக்கோணம் ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல வந்தா, அடுத்தது மேல போனா, அடுத்தது அந்த சைட்ல வரணும். அந்த சைட்ல இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இது பி. டி கிடையாது. சரியா? இந்த மாதிரி படங்களுடைய ரொட்டேஷன், அந்த ரொட்டேஷனை வச்சு என்ன பண்ணுங்க, வெளியேத்துங்க. சரியா? அடுத்தது ஒரு டைரக்ஷன் சென்ஸ் கொஸ்டின் இருக்கு, ட்ரை பண்றீங்களா? இது நான் உங்களுக்கு விடட்டுமா இல்ல நம்மளே போட்டுடலாமா? போட்டுடலாம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. சரி, போட்டுருவோம். இப்போ ABCDE மற்றும் F ஆகிய 6 வீடுகள் ஒரு தெருவுல இருக்கான். சோ அந்த 6 வீடுகளும் எப்படி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. டி என்பது ஈருக்கு தெற்கே 60 மீட்டர் தொலைவில் உள்ளது. அப்ப டின்ற வீடு வந்து பாத்தீங்கன்னா, ஈன்ற ஒரு வீட்டுக்கு தெற்குனா கீழே, தெற்குல டின்ற ஒரு வீட்டை எத்தனை மீட்டர் தொலைவில் இருக்கான்? 60 மீட்டர் தொலைவு. அப்ப இ வீட்டுக்கு தெற்கே டி வீடு இருக்கு. அததான் சொல்றாங்க, டி என்பது ஈயின் தெற்கே 60 மீட்டர் தொலைவில் உள்ளது. பி என்பது எஃப் இன் தெற்கே 40 மீட்டர் தொலைவில் இருக்கு. இப்ப இது ரெண்டுத்தையும் வச்சு என்ன வரைய முடியல, இது தனி பாயிண்ட். பி பத்தியும் எஃப் பத்தியும் கொடுத்திருக்காங்க. சரி, அடுத்த பாயிண்ட் பார்த்துட்டு அப்புறம் அது கிட்ட வரலாம். ஏ என்பது ஈயின் வடக்கே 30 மீட்டர். அப்ப ஈயினுடைய வடக்கே ஏ இருக்கான், எத்தனை மீட்டர்? 30 மீட்டர். அப்ப ஈக்கு தெற்குல டி 60 மீட்டர், ஈக்கு வடக்குல ஏ 30 மீட்டர். அடுத்தது எஃப் என்பது ஏவின் கிழக்கே 50 மீட்டர். அப்ப ஏவோட கிழக்குனா இதுதான், இங்கதான் யார் இருக்கா? எஃப். எத்தனை மீட்டர்? 50 மீட்டர்ல இருக்காரு. அப்ப பாருங்க, இப்ப பி வச்சு வரையலாமா? பி என்பது எஃப் இன் தெற்கே 40 மீட்டர். எஃப் ஓட தெற்கே 40 மீட்டர் யாரு? பி. 40 மீட்டர். அப்போ ஈ வச்சு ஏ வரைஞ்சிட்டேன், ஏ வச்சு எஃப் வரைஞ்சிட்டேன், எஃப் வச்சு பி வரைஞ்சிட்டேன். அப்ப எல்லாம் முடிஞ்சுச்சா? இதுவரையும் முடிஞ்சிச்சு. இப்ப இங்க வாங்க. சி என்பது பி இன் மேற்கே 50 மீட்டர். அப்போ பி இன் மேற்குல 50 மீட்டர்ல யார் இருக்கா? சி. சரிங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 50 மீட்டரும் இந்த 50 மீட்டரும் சமம் ஆயிடுச்சு. ஆனா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 30. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 40. அப்ப ஈயையும் தாண்டி தான் யார் இருக்கா? பி இருக்கா. அந்த பியோட வடக்குல மேற்குல சி இருக்கும் பொழுது சி வந்து இந்த ஈ இருக்கா பாரு, இந்த ஈ, இந்த ஈக்கும் சிக்கும் நடுவுல எவ்வளவு கேப் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 10 மீட்டர். ஏன்னா இது டோட்டல் டிஸ்டன்ஸ் 40 மீட்டர்ல, அப்ப எக்ஸ்ட்ரா 10 மீட்டர் இருக்கும். அதுதான் ஈக்கும் சிக்கும் ஈக்கும். அப்ப சிக்கும் டிக்கும் நடுவுல எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 10 மீட்டர் கேப்ல இருக்காங்கல்ல, இவங்களுக்கு 50 மீட்டர் கேப்ல இருக்கான். சரி, எல்லாரும் ஒரே லைன்ல இருக்கான். இப்ப நமக்கு அதான் கேட்க போறாங்க. ஏவை பொறுத்தவரை சியின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கவும். ஏவை பொறுத்தவரை சியின் இருப்பிடம், ஏவில இருந்து சியோட இருப்பிடம் எவ்வளவு தொலைவில் இருக்குன்னா, இது ஒரு 30, இது ஒரு 10, 40 மீட்டர் தெற்குல இருக்கான். அவ்வளவுதான் ஆன்சர். என்ன? 40 மீட்டர். அப்ப ஏவை பொறுத்தவரை சியினுடைய இருப்பிடம் கேட்கிறாங்க. ஏவில இருந்து சி எந்த திசையில இருக்கான்? தெற்கு திசை. ஏவினுடைய தெற்கு திசையில இருக்கான், அதாவது கீழே இருக்கான். சி எத்தனை மீட்டர் தொலைவுல? 40 மீட்டர் தொலைவுல. அடுத்து 45வது கேள்வி. ஒரு குடும்பம் இருக்குமா? ஒரு குடும்பத்தில் திவ்யாவும் மோனிகாவும் சகோதரிகள். ஒரு குடும்பம், நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம்ன்ற மாதிரி இருக்காங்க. இதுல திவ்யாவும் மோனிகாவும் யாரு? சிஸ்டர்ஸ். திவ்யாவும் மோனிகாவும் சிஸ்டர்ஸ். சரிங்களா? அனாமிகாவின் தாய் மோனிகா. இந்த மோனிகா யாரோட தாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனாமிகா. அனாமிகான்னு ஒரு பொண்ணு, அந்த அனாமிகா பொண்ணோட தாய் தான் வந்து மோனிகா. அப்ப இவங்க தாயா இருந்தா இவங்க சித்தியோ அல்லது பெரியம்மாவோ இருக்கணும் திவ்யா. அனாமிகாவின் மகன் கிஷோர். என்னடா குடும்பம் இப்படி கீழே நீட்டிட்டு போதே. சரி, இப்ப நம்ம வரைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் திவ்யா, திவ்யாவும் மோனிகாவும் சிஸ்டர்ஸ். மோனிகாவோட பொண்ணு அனாமிகா, மோனிகாவோட பொண்ணு அனாமிகா. அனாமிகாவுக்கு ஒரு பையன் இருக்கான், அது யாரு? கிஷோர். கிஷோர் தானே சொன்னாங்க. அனாமிகாவின் பையன் கிஷோர். திவ்யாவின் மகன் லில்லு. திவ்யாவுக்கு ஒரு மகன் இருக்கான், அதுதான் லில்லு. லில்லுவுக்கும் அனாமிகாவுக்கும் இடையே உள்ள உறவு. லில்லுக்கும் அனாமிகாவுக்கும் என்ன? கசின்ஸ்.
ரெண்டு அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க. அந்த அக்கா தங்கச்சிக்கு பிறந்த இது ஒரு புள்ள, இது ஒரு புள்ள. இந்த ரெண்டு பிள்ளைங்களும் எப்படி இருக்காங்க? கசின்ஸ், கசின் உறவினர்களாக இருப்பார்கள். சரியா? அடுத்த கேள்வி ஒரு பிளட் ரிலேஷன் பெருசா இருக்கு. சோ இந்த பிளட் ரிலேஷன் கொஸ்டின் பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துட்டு சால்வ் பண்ணுங்க. இந்த சின்ன இதுதான். இதை கண்டுபிடிச்சீங்கன்னா எம் என்பவர் ஜே உடன் என்ன தொடர்புன்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம வரையலாமா? ஃபர்ஸ்ட் டிவிஷன். டிவிஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க? மகன். அப்ப எல்லோட மகன், சாரி எல் என்பவர் எம்மின் மகன். அப்ப எம்மோட மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா எல். மகன்னா என்னதுமா? பிளஸ். சரிங்களா? மகன்னா பிளஸ். அடுத்தது இந்த பிளஸ்னா என்ன குறிக்கிறாங்க? தந்தை. அப்போ கே வந்து எல்லோட தந்தை. கே வந்து எல்லோட தந்தை. தந்தைனா என்னமா? பிளஸ். அப்ப இவங்க கண்டிப்பா ஒய்ஃபா தான் இருந்திருக்கணும். ஏன்னா இவங்க பையன் சொல்லிட்டாங்க, இவங்களோட அப்பா இவங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்பா இவங்களுக்கு பையனா, இவங்க ரெண்டு பேரும் யாரா இருந்திருக்கணும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவியா தான் இருந்திருக்கணும். அப்ப கேவும் எம்மும் கணவன் மனைவி. லாஸ்டா என்ன சொல்லிருக்காங்க? பெருக்கல். பெருக்கல்னா என்ன கொடுத்திருக்காங்க? மகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஜே என்பவர் யாருடைய மகள்? கேவோட மகள். அப்ப கேவோட மகள் வந்து ஜே, மகள். ஓகேவா? அப்போ கேவும் எம்மும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி. அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. ஜே ஒன்னு, எல் ஒன்னு. எல் வந்து புள்ள, ஜே வந்து பொண்ணு. இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா, எம் என்பவர் ஜே உடன் என்ன தொடர்புன்னு கேக்குறாங்க. ஜேவுக்கு எம் என்ன வேணும்? எம்ம போய் என்னன்னு கூப்பிடணும்? அம்மா. ஏன்னா பெத்த தாய். கேவுக்கு இது பொண்ணுன்னா எம்ம வந்து அவங்களுடைய மனைவின்ற போது அம்மா தானே கூப்பிட்டாகணும். அப்ப தாய். ஆன்சர் மதர். மதர். அடுத்தது இங்க இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை வந்து எந்த ரெண்டு நம்பர்ஸ் நீங்க சேஞ்ச் பண்றது மூலமா ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகும் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த பொறுத்த வரையும் 27 3ஆல சரியா அடிபடும். அதனால அதை சேஞ்ச் பண்றதுனால எனக்கு எந்த ஆப்ஷன்ஸும் இல்ல. சோ அதனால 27 அங்கேயே இருக்கட்டும். 72 மாறும் தான். சரி, செக் பண்ணி பாத்துறோம். ஃபர்ஸ்ட் 9 6 இடத்த மாத்தி பார்ப்போம். 213 வருதானு. 72 இன்டு 6 பிளஸ் 27 வகுத்தல் 3 மைனஸ் 9 ஈக்குவல் டு 213 வருதான் செக் பண்ணி பார்ப்போம். 27 3ஆல அடிக்க முடியுமா? அடிக்க முடியும். 9 மைனஸ் 9 இங்க பிளஸ். 2 என்னமா? 2 எவ்வளவு வரும்? 12. 7 42 43. 43. சரியா? ஆமா 43. 432ஓட 9 கூட்டி 9 கழிக்கிறதுனால 213 வருமானா? வராது. ஏன்னா பிளஸ் 9 மைனஸ் 9 அப்படியே கேன்சல் ஆனாலும் இந்த 432 அப்படியே தான் வரும். சோ அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் நாட் ஃபாலோவிங். செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணிடலாமா? தேர்ட் ஆப்ஷன் கூட செக் பண்ணலாம். சாரி, தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம். இப்ப இது வரல. தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம். 27 இன்டு 9 பிளஸ் 72 வகுத்தல் 3 மைனஸ் 6 ஈக்குவல் டு 213. இந்த 72 27 இடத்த மாத்திருக்கேன். இப்ப 72 3ஆல அடிக்கலாமா? 7ல எத்தனை 3 இருக்கு? 2 3 இருக்கு. மிச்சம் 12. 12ல எத்தனை 3 இருக்கு? 4. அப்ப 72 3ஆல அடிச்சு கொடுத்தா 4. 7 9 எவ்வளவுமா? 9 7 63. 6 இங்க. 2 9 18. 18 ஒரு 6 24. 243 பிளஸ் 24 மைனஸ் 6 ஈக்குவல் டு 213 வருதான்னு பாத்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. 243ஓட 24 கூட்டுங்க. 7 6 2 267. இதுல 6 கழிச்சிங்கன்னா உனக்கு வருமானம் வராது. அப்ப செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷனும் கிடையாது. இது ரெண்டுத்துலதான் ஏதோ ஒண்ணு இருக்கு. செக் பண்ணிடலாம். பி ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். பி ஆப்ஷனும் வருமானு தெரியல. 72 இன்டு 3 பிளஸ் 27 வகுத்தல் 9 மைனஸ் 6 ஈக்குவல் டு 213 வருதான்னு பார்க்கலாம். 27 9ஆல அடிச்சு கொடுத்தா 3. ஏன்னா 3 9 தான் 27. இதை முடிச்சிட்டேன்னா 2 3 6 7 3 1 216 பிளஸ் 3 மைனஸ் 6. ஓகேவா? வந்துரும் நினைக்கிறேன். 216ஓட 3 கூட்டினா 219 மைனஸ் 6னா எவ்வளவு வரும்? 213. அப்ப பி ஆப்ஷன்லயே வந்துருச்சு. நம்ம தேவையில்லாம சிஏ செக் பண்ணிட்டோம்ல. சரி, இப்ப பிலே வந்துருச்சு. அடுத்து 48. 48 வந்து ஒரு வென் டயகிராம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நிறைய வரும். நான் இங்க ஒண்ணுதான் வச்சிருக்கேன். இந்த டாப் 50ல சகோதரர்கள், தந்தைகள், வரி செலுத்துவோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க என்ன பொறுத்தவரை இதுக்கு ஆப்ஷன் நான் பீன் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா தந்தைகள் கண்டிப்பா யாரோ ஒருவருக்கு சகோதரர்களாக இருப்பார்கள். கண்டிப்பா எல்லா அப்பாக்களுமே சோலோ பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்கன்னா விட்டுருக்கேன். மத்தபடி ஒரே பிள்ளையா இருந்தா அவங்க யாருக்குமே சகோதரர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா சகோதரர்கள் தந்தைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வரி செலுத்துவோர்கள் இவங்க சில தந்தைகள் சில சகோதரர்கள் வரி செலுத்துவாங்க. அதனால இந்த படம் வந்து சூட்டபிளா இருக்கும். பி. ஓகேவா? அடுத்து 49 ஒரு சிலாகிசம் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. பார்த்துடலாம். சில ஓடைகள் ஆறுகள், சில ஓடைகள் ஆறுகள் எந்த நதியும் ஏரி அல்ல. உண்மையிலே சொல்றேன், இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப தப்பா இருக்கு தமிழில். இங்கிலீஷ்லயே பார்த்துடலாம். ஏன்னா சம்பந்தமே இல்லாம கொடுத்துருக்காங்க.
சரியா? நதின்னு கொடுத்துட்டாங்க. ஆறு நதி எல்லாம் ஒண்ணுதான், அவங்க வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ நான் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். சம் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் ரிவர்ஸ். நோ ரிவர் இஸ் எ லேக். நோ ரிவர் இஸ் எ லேக். ரிவருக்கும் லேக்குக்கும் சம்பந்தம் இல்ல. ஆமா, ஆறு நதியும் கன்றாவியா பேரை மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆறுன்னா ஆறு தான், நதினாலும் ஆறு தான். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நோ ஸ்ட்ரீம் இஸ் எ லேக். எந்த ஓடையும் ஏரி அல்லன்னு சொல்றாங்க. சொல்ல முடியாது. எந்த ஆறும் ஏரி அல்லன்னு சொல்லிட்டாங்களே தவிர எந்த ஓடையும் ஏரி அல்லன்னு நமக்கு ஷியோரா சொல்லல. ஷியோரா சொல்லாத ஒரு விஷயத்த முடிவா நம்மளால சொல்ல முடியாது. அப்ப இது தவறு. சம் ரிவர்ஸ் ஆர் ஸ்ட்ரீம், சம் ரிவர்ஸ் ஆர் ஸ்ட்ரீம். சில ஆறுகள் ஓடைகளாக இருக்கானா இருக்கு. அப்ப இரண்டாவது முடிவு மட்டும் சரி. சோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். இந்த ஒரு क्वेश्चन மட்டும் தான் நான் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் நீங்க பாத்துக்கோங்க, இந்த இடத்துல இந்த ஆறு நதின்ற கன்ஃபியூஷன் எனக்கு திடீர்னு வந்துட்டதுனால அவங்க டிரான்ஸ்லேஷன்ல தப்பு பண்ணிருக்காங்க. The last question again circular table seating arrangement question. 6 மாணவர்கள் வட்ட மேஜை மையத்தை நோக்கி ஒரு வட்ட மேசையில் அமர்ந்துள்ளனர். 6 பேர், 3 4 5 6 6 பேர் மையத்தை நோக்கி இருக்காங்களா? ஜே மற்றும் கே முறையே ஜியின் உடனடி இடது மற்றும் வலது புறத்து பக்கத்தில் அமர்ந்துள்ளனர். அப்ப ஜேவும் கேவும் எப்படி பண்ணிருக்காங்கன்னா, ஜியோட இடது வலது. அப்ப ஜிக்கு இடது பக்கம் வந்து ஜே முதல்ல சொல்றாங்க, முதல்ல ஜிக்கு வலது பக்கம் வந்து கே. அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஜி இந்த இடத்துல உட்கார வைக்கிறேன். ஜியோட இடது பக்கத்துல யாரு? ஜே. ஜியோட வலது பக்கத்துல யாரு? கே. இடது வலது. ஏன்னா மையத்தை நோக்கி உட்கார்ந்து இருக்கும் பொழுது இதுதான் இடது பக்கம், இதுதான் வலது பக்கம். அதனால ஜே மற்றும் கே என்பவர் ஜியினுடைய இடது மற்றும் வலது மூலையில் முறையே அமர்ந்துள்ளனர் சொல்லிட்டாங்க. அடுத்தது எல் என்பவர் ஜேக்கு உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். எல் என்பவர் ஜேக்கு உடனடி இடதுபுறத்தில். ஜேவோட உடனடி இடதுபுறத்துல யாரு? எல். ஆனால் எச்சின் உடனடி வலதுபுறத்தில் அமரவில்லை. எல் இருக்கான் பாரு, எல் இவன் ஜேக்கு இடதுபுறத்துல இருக்கான், ஆனா எச்சுக்கு வலதுபுறத்துல இருக்க மாட்டான். அப்ப எச் இங்க உட்கார வைக்கணும். ஏன்னா இங்க எச்சு உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்க எச்சு உட்கார வச்சதானே உடனடி வலதுபுறத்துல வந்துரும். அப்ப எச்சு இங்க உட்கார கூடாது. நான் எச்சு இங்க விடுபட்டது இன்னும் யாரு? ஜி போயிட்டான், எச்சு போயிட்டான், ஐ தான் இங்க உட்காரணும். சரியா? இப்ப நம்மள என்ன கேக்குறாங்கன்னா, கேக்கு உடனடி வலதுபுறத்தில் யார் அமர்ந்திருக்கிறார்? கேக்கு உடனடி வலதுபுறத்தில் யாரும் நான் உட்கார வேணாம்னு சொன்ன எச் இங்க உட்கார வச்சுன்னா அவன் தான். அப்ப ஆன்சர் எச் பி. முடிஞ்சுச்சா? சோ டாப் 50 क्वेश्चंसல இன்னைக்கு சைக்காலஜி, தட் மீன்ஸ் ரீசனிங்ல இருந்து 50 क्वेश्चंस பார்த்தாச்சு. சோ பார்த்திருப்பீங்க, நிறைய விஷயத்த சால்வ் பண்ணி காமிச்சிருப்பேன். இதே மாதிரி கொஞ்சம் யோசிக்க பழகிக்கும் உங்களுடைய SSC GD எக்ஸாம்ஸ்ல. சோ வரக்கூடிய தேர்வுகளை எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நல்லபடியா போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.